ஸோ இந்த செஷனில் நம்ம கூட நம்முடைய ஹானரபிள் ஜட்ஜஸ் மட்டும் இருப்பாங்க. ஸோ அவங்களோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நாம் கேட்க இருக்கிறோம். ஸோ இந்த செஷனை ஆங்கர் பண்ணுறாங்க நம்முடைய ராஜ்யோகி பிரம்மா குமார் டாக்டர் B.K. பாண்டியமணி சகோதரர் அவர்கள். அன்பு சகோதரி அவர்கள் சொன்னாங்க ஓம் சாந்தி ப்ரூடன்ஸ் அப்படிங்கிறது கூட நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைப்புலேயே அந்த டிஜிட்டல் ஏஜ்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது, உலகத்துலேயும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணுன்னா நம்மகிட்ட ரெசிலியன்ஸ் பவர் நம்மகிட்ட இருக்கணும். டே பை டே டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகுதோ அவ்வளோவுக்கு ஃபெசிலிட்டிஸ் எவ்வளோ வருதோ அவ்வளோவுக்கு அளவு சேலஞ்சஸும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்மளுடைய பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் சோஷியல் லைஃப், இந்த 4 லைஃப்பையும் சேர்ந்து நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக, பர்பஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக இருக்க வேண்டுமென்றால் அதுக்கு நாம் என்ன செய்யணும், நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆராய்வதற்காக தான் இங்கே நம்ம ஒன்று கூடியிருக்கின்றோம். நீங்கள்லாம் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க. நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள்லாம் அவங்களுடைய விலை மதிப்பற்ற நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னங்கிறத நம்ம கேட்க போகிறோம். இது ஒரு அளப்பரிய ஆனந்தத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா இப்படிப்பட்டவங்கள ஒன்று கூட்டுவது என்பதும் சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள்லாம் ஒன்று கூடி இருப்பதும் ஒரு சாதாரணம் இல்லை. இட் ஷோஸ் இட் இஸ் காட்ஸ் பிளான். இது இறைவனுடைய பிளான் என்று தான் எங்களுக்கு அனுபவம் ஆகின்றது. அதில் முதற்கண் நாம் ஜஸ்டிஸ் ஈஸ்வரையா அவர்களுடைய உரையை கேட்குறோம். அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, நம்மளுடைய தீம் ஆஃப் த கான்ஃபரன்ஸ், அதை பற்றி அவங்க சொல்லுவாங்க. அவங்க முடித்த பிறகு இல்லை அவங்க விரும்பினாங்கன்னா இடையிடையே நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனும் செய்கின்றேன். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஒரு முறை எல்லாம் சொல்லுங்கள். தி dignitaries on the dais and of the dais, my esteemed brothers, Honorable Justice G.R. Swaminathan, Judge, Madras High Court, Honorable Justice B. Pugalendi, Judge, Madras High Court, Honorable Justice Shatrughan Pujari, Judge, Retired, Orissa High Court, and now the Chairperson, Odisha Human Rights Commission, and the today's organizers of the Divine Sisters. And though the Chaitanya Meenakshi is in Madurai, but she is relentlessly sending her vibrations for the great success of this, the national conference on the legal ethics and professional responsibilities in the digital age. अपने जो coordinator and zonal head B.K. Beena Didi, just now we have heard her. After hearing her, almost she has covered the theme, aim and objective of this conference and what Brahma Kumaris are doing. She is in practice, in life, performing the duties of a lawyer, a judge, a teacher and what not. And she is able to settle so many disputes among the human beings, to establish a peace and harmony, happy in the life and person. Likewise, Uma Didi, sub-zone in charge of the Madurai branches, and B.K. Lata, national coordinator, jurist wing, and Dr. Girish Patel, a great psychiatrist, and Nathamal Bai, vice chairperson, jurist wing of the Brahma Kumaris, and Dr. Pandiyamani, and Dr. Jay Kumar, and the coordinators of B.K. Gomati and Asha Didi, and Honorable Justice, our sister Vimala Didi, sorry I have forgotten, then many, please kindly excuse me, whomso name I have not taken,
I don't know why the dais is emptied now. I think they will reoccupy. You can see. நம்ம மேடையில் அலங்கரித்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களை பற்றி ஒவ்வொருத்தவங்களாக சொன்னாங்க. நம்மளுடைய பீனா சகோதரி அவர்கள் சொல்லும் போதே நம்மளுடைய கான்ஃபரன்ஸனுடைய தீமை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. பர்டிகுலராக அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு அமைதியான ஒரு அன்பான சொசைட்டியை நம்ம ஃபாலோ பண்ணணுன்னா, ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டரை நம்ம கொண்டு வரணும்னா நாம் அதுக்காக என்னென்ன விஷயங்களில் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நம்ம சுய மாற்றத்தின் மூலமாக எப்படி உலக மாற்றத்தை கொண்டு வருதுங்கிற கருத்தை கூட அவங்க சொல்லி ஒரு சரியான முறையில் இதை ஆரம்பித்து வச்சாங்க. Now coming to the subject, the legal ethics and professional responsibilities. Definitely present is the digital age. This is a recent development and requirement for this society. If you go to the root of the matter, and we believe that there was a heaven existing in Bharat, and in that heaven Devi Devatas used to reside. And what was the language existed at that time? And there in that age also, a highest technology was existing. There was no need to come in the talk much. Only with the Sankalpa Shakti and with thought level only, they used to communicate the required thing. And they used to have the highest technology of without any fuel called Pushpak Vimans. And they can travel anywhere. So that kind of the sophisticated, the technology was existed once upon a time when God created a perfect world, that is a golden age. அதாவது நம்ம இன்றைக்கி சொசைட்டியில் டிஜிட்டல் வேர்ல்டு ஏஜை பற்றி பார்க்குறோம் ப்ராக்டிக்கலாக. ஆனால் என்னுடைய ரூட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோல்டன் ஏஜ்னு சொல்லப்படுற அந்த உலகத்திலேயே நம்மளுடைய டெக்னாலஜி ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது. அதாவது புஷ்பக விமானம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளுடைய தாட்டு மூலமாகவே அது இயங்கப்படுவதாக இருக்கின்றது. ஆக நாம் எப்போ தேவி தேவதைகளாக இருந்தோமோ அப்போ நம்மகிட்ட சொஃபஸ்டிகேட்டட் எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாமே ஹார்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி வேல்யூ பேஸ்டாக இருந்தது. Now there are two things which are visible and which are not visible. Materialistic and non-materialistic. Physical and metaphysical. So in the present age, in the whole of the world, most of them they believe what they see, but what is not seen, communist, atheist doesn't believe. But in fact, soul is different from the body. We Bharatvasis know it. But what is the soul? It's a non-material, metaphysical energy, Atman, consciousness, and it's a self-luminous light, but it has been described in the Bhagavad Gita. It can't be perished, it is an eternal, it can't be burned, it can't cut, and it changes one body and it enters into another body. So that is the law of dharma in the universe, whether the timings or the nature, in the cycle it comes. So now Brahma Kumaris believe that now it is a digital age, it is required to make use of the digital facilities, digital knowledge, digital technology, but ultimately it will not be forever, and this world is going to be changed. இந்த உலகத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் இருக்குது. ஒன்று பார்க்கக்கூடியது, ஒன்று பார்க்க முடியாதது. இன்றைக்கி மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு எல்லாமே எதை பார்க்குறேன்னா பார்க்குறது தான் நம்புகிறாங்க.
ஏன்னா நம்மளுடைய மனதினுடைய ஒரு பலகீனம் என்னென்னா சீயிங் இஸ் பிலீவிங். எதை பார்க்குறோமோ அதை நம்ம நம்புகின்றோம். ஆனால் பார்க்காத விஷயங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. உதாரணத்துக்கு சோல்னு சொல்கிறாங்க, ஆத்மான்னு சொல்கிறாங்க. சோல் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் அல்டிமேட் லைட். அது ஒரு லைட்டாக தான் இருக்குது, அது மெட்டீரியலிஸ்டிக்காக கிடையாது. ஆனால் அதுதான் நமக்கு திங்க் பண்ணுது, ஃபீல் பண்ணுது, எல்லா விதமான காரியங்களையும் செய்யுது. ஆக பிரம்மகுமாரிகள் என்ன நம்புகிறாங்க அப்படின்னாக்கா, இந்த பேட்டர்ன் ஆஃப் சைக்கிள், இந்த உலக நாடக மேடைங்கிறது கூட ஒரு சைக்கிளில் தான் சுழண்டு வருகிறது, திரும்ப திரும்ப வருகிறது. ஏன்னா கீதையில் கூட இந்த ஆத்மா பற்றி சொல்லும்போது இதை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது, இதை அழிக்க முடியாது, நிரந்தரமாக இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. So now when we think of a soul, it is thought and intellect samskaras, man buddhi samskar. But we people think that the most powerful thing is the verbal, the speech. Then as a matter of fact, most powerful thing is the thought. As you know, wars are born in the mind. So whatever we think, whatever we actually generate the thought, that realizes because of our thought power only. Therefore, most powerful part of the soul is the thought. So with the thought power, we can visualize, we can see, we can do, and you know what kind of the mesmerism they do it with the thought power, to have the good wish or to have the bad wish also. So thought is most powerful thing in the human life. நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லும்போதே அது 3 பவர் இருக்கிறது. எண்ணுகிறது மைண்டுன்னு சொல்கிறோம், இன்டலெக்ட்னு சொல்கிறோம், நிர்ணயிக்கக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய சக்தின்னு சொல்கிறோம், 3வது சம்ஸ்காரம்னு சொல்கிறோம். இதுதான் அது ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். நார்மலாக நம்ம நினைக்கிறோம் வார்த்தைகளுக்கு தான் ரொம்ப பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வார்த்தைகள் கூட ஃபிசிக்கலாக தான் வருகின்றது. ஆனால் தாட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கின்றது. வாட்ஸ் ஸ்டார்ட்ஸ் இன் த மைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யுத்தம் கூட எங்கே ஆரம்பிக்குதுன்னா எண்ணங்களில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எண்ணம் போல வாழ்வு என்று. அதனால் நம்ம கண்ணால் பார்க்க முடியாத இந்த எண்ணங்கள் தான் ரொம்ப சக்தி வாய்ந்தவைகள். இந்த எண்ணங்கள் என்பது வெறும் எண்ணங்களை மட்டும் எழுவது கிடையாது, விஷுவலைஸ் பண்ணக்கூடியது, மனசில் காட்சியாக பார்க்கக்கூடியது. அதனால் எண்ணங்களினுடைய தாட்டினுடைய பவருங்கிறது ரொம்ப அதிகமானதுங்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். This digital technology, digital requirement is also offshoot of the thought. The human beings thought of developing the digital technology in the day-to-day life in all spheres. Take it legal or medical or business or in every field. Now this is a digital world. For example, during the period of the COVID, this digital requirement has been made use of maximum and it has grown enormously. The court system, because it was difficult to appear in physical in the courts and to file cases, the digital the process has been taken, and in filing the cases online, digitally, and conducting the court proceedings online in the webinar meetings, and by this so many useful things have been happened, and the cost has been come down, time has been saved, and we are also able to present effectively. But in that process, now the souvenir has been released, and Sister Beena and all other stalwarts are going to tell about the details of the digital use and how while making use of the digital things, what are the
things we have to taken care of. So these are the things written in the books also. Just at a glance, I will also tell something about the digital technology and use. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிங்கிறது கூட எங்கே உருவாச்சு அப்படின்னா மனிதனுடைய மைண்டில் தான். ஆக எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கூட மனிதனுடைய எண்ணங்களில் தான் ஆரம்பிக்கின்றது. அதனால் இது ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. இந்த டிஜிட்டலை நம்ம எப்போ அதிகமாக யூஸ் பண்ணணும்னு வந்தோம் அப்படின்னா ஒரு கோவிட் பீரியடில், ஒரு கட்டாயத்தின் பீரியடில் தான் அது நமக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம், கோர்ட்டு ப்ரொசீடிங்ஸை கூட நம்ம ஆன்லைனில் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் கூட இதில் ரொம்ப எஃபெக்டிவாக பண்ணுறோம். அதனால் நம்ம டைமையும் சேவ் பண்ணுறோம், மணியையும் நம்ம சேவ் பண்ணுறோம். ஆனால் அதில் கூட பல பிரச்சனைகளும் அதிகமாக வருவதை நம்ம பார்க்கின்றோம். அதனால தான் இந்த ப்ராசஸை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் உங்களுக்கு ஜஸ்டிஸ் விமலா கூட ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க இந்த டிஜிட்டல் ஏஜை பற்றி. Now Sister Beena said about the digital age, and before the digital technology has been made use, courts used to function physically and the judges to note the demeanor and behavior physically of the witnesses and the advocates, the mind and the body language. And they used to be very in a principled manner of understanding the ethics, then behaving in a responsible manner. Therefore, the requirements of the digital technology is integrity, honesty, accountability, transparency, competence, and lifelong learning, respect for the rights, and diversing the confidentiality, sustainability, ethics, and professional conduct. The building reputation, maintaining positive work environment, improving decision making power, preventing legal and financial vulnerabilities, fostering cooperation, learn synergy, team synergy, satisfying stakeholders. You see, and some secrecy about there is whichever new technology is developed, there is tend to be some kind of the misuse of digital technology also. Like நீங்கள் ஏற்கனவே ஃபிசிக்கலாக பார்த்துருக்கீங்க கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. ஃபிசிக்கலாக அங்கே ஜட்ஜும் இருக்க வேண்டியிருக்கு, நம்ம அட்வொகேட்ஸும் இருக்க வேண்டியிருக்கு. அவங்க ப்ரெசென்ட்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஜட்ஜஸ் ஜேர்னல்லாம் கூட ரைட் பண்ணுறாங்க ஃபிசிக்கலாக. அங்கே நீங்கள் உங்களுடைய இன்டெகிரிட்டி, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தெரியும் உங்களுடைய ஃபிசிக்கல் பாடி லாங்குவேஜ் மூலமாக கூட. ஆனாலும் கூட நம்மளுடைய ப்ரொஃபஷனில் நம்மளுடைய சக்ஸஸ் அடையணும் முக்கியமான விஷயங்களில் இன்டெகிரிட்டி, அப்புறம் நம்மளுடைய காம்பிட்டன்ஸு, நம்மளுடைய லைஃப் லாங் லேர்னிங், அதே மாதிரி நம்ம ரிகார்டு கொடுக்கறது, நம்ம எப்படி நம்மளுடைய ஹானஸ்டியாக நாம் இருக்கிறது, அதையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. Now in the digital age, main job is of a lawyer. Lawyer has to gather the facts from the client, then he should understand what is the issue involved, then he should know what is the law involved and what are the facts of that case, then what proceedings he has to initiate. And because of the deficiency of the service, ignorance of the service of a lawyer, client should not suffer. Therefore, what is the purpose of justice delivery system? Justice delivery system, as Sister Beena Didi said, giving the justice to the people and establishing a righteous, a disputeless, a harmonious society. And the functions of the judiciary. Now, under the Constitution, there are three wings of the state. One is the legislation,
another is administration, and third is the judiciary. So legislators make the law, that has to be implemented by the administrators. Then judges will have an administrative review whether the law made by the parliamentarians, legislators, is as per the constitution. If it is not as per the constitution, they will struck down the law. If the law made is legal, if the decision is not taken properly by the administrative authorities, then judges will have the administrative review and will set right that decision by giving appropriate writ. நம்ம லீகல் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் இதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. ஏன்னா அவங்க ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டியிருக்கிறது, அதில் அண்டர் மைனிங் இஷ்யூ என்னங்கிறத தெரிஞ்ச வேண்டியிருக்கு, அவங்க அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது அதனுடைய ஃபேக்ட் என்னங்கிறத அவங்க தெரிஞ்ச வேண்டியிருக்கு. அப்போ நம்மளுடைய பீனா சிஸ்டர் கூட சொன்னாங்க, ஜஸ்டிஸ் அப்படின்னால என்ன, நாம் ஒரு ரைட்டியஸ் அப்புறம் ஹார்மோனியஸ் சொசைட்டியை நாம் உருவாக்குறதுக்கு தான் காரணமாக இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் 3 விதமான பவர்ஸு, ஒன்று லெஜிஸ்லேஷன், ரெண்டாவது அட்மினிஸ்ட்ரேஷன், மூணாவது நம்மளுடைய ஜூரிஸ்டிகேஷன். இதில் நம்ம லா அவங்க உற்பத்தி பண்ணால் மட்டும் பத்தாது, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதை கரெக்டாக பண்ணலைன்னா அங்கே தான் நம்மளுடைய ரோல் கொஞ்சம் அதிகமாக இருக்கின்றது, நாம் அதை செட் பண்ண வேண்டி இருக்கின்றது. According to me, it is not only the function of the justice delivery system to do the justice, but it is the duty and function of each and every human being. Why the cases arise? Because of one or some other vice, either because of the anger, greed, attachment, then lust, sex, or any 5 vices. Therefore, ultimately, what is the origin of the dispute? So that origin has to be tackled with and has to be see that the case is settled in accordance with the principles of law. In a house, every day, a mother, a father, a sister, a brother, a teacher, everybody performs the functions of the justice in a manner. So whenever there is an unrighteousness and whenever there is a lapse of the truthfulness or some kind of the side or kind of the favor or some kind of the injustice is done, then dispute arises. அதாவது நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். இந்த ஜஸ்டிஸ் என்பது வெறும் ஜட்ஜிக்கிட்ட மட்டுமே இல்லை, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கூட அதனுடைய பொறுப்பு என்பது கூட இருக்கின்றது. ஆனால் எப்போ நாம் இந்த 5 விகாரங்கள், தீய குணங்கள்னு சொல்கிறோம், கோபம், பேராசை, பற்று, இதில் நம்ம வந்துடும்போது தான் நம்மளால் கரெக்டாக ஒரு ரைட்டியஸாக டெசிஷன் நம்மளால் எடுக்க முடியறதில்லை. அதனால தான் ஃபேவரட்டிசமோ அல்லது அன்ரைட்டியஸ்னஸோ வரும்போது தான் இந்த ப்ராப்ளமே எரெக்ட் ஆகுது, கேசஸே வருகின்றது. So my sincere request and also advice to the Brahma Kumaris, lawyers, judges is that not only under the constitution, it's a state's obligations and duties to establish a harmonious society and do the social, political, economic justice, create an equality, fraternity and liberty in the society, but it is the duty of each and every individual also. நாம் இந்த கான்ஸ்டியூஷனை மட்டும் சொல்ல முடியாது, சொசைட்டல், பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் ஒரு பேலன்ஸ் வேணுங்கிறதுக்கு. அதனால் நாம் எல்லாரும் கூட ஒற்றுமையாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை ஹார்மோனியஸாக உருவாக்குவதில் நம்மளுடைய பங்கை ஆற்ற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். So what kind of the society we were having 5,000 years ago, 4,000 years ago, a golden age, a peaceful age, where there was no vices are existing, and how it has been degraded, and there was a enormous fall down, and again we are developing technologically, scientifically, spiritually, legally, ethically, morally, and we should again create and establish such an harmonious society which is
intended, which is aimed in our constitution. நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் நமக்கு என்ன சொல்லுது, அந்த வேர்ல்டு ஏற்கனவே இருந்தது அந்த மாதிரியே தான். ஆனால் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதை கிரியேட் பண்ணணும், எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதில் நம்மளுடைய பங்கு என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டாலே போதுமானது. So Indians are very most clever people and they adapt digital technology very easily. If you see today, whole of the world could not adapt the digital technology, but if you see the Indian economy, every villager, even everybody is able to make a phone payment or Google payment or Paytm, and they are able to make use of the digital technology so easily and able to adapt in India. உலகத்திலேயே இந்தியா தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முன்னேறி கொண்டு இருக்குது. இந்த டிஜிட்டலில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. வில்லேஜில் கூட ஒவ்வொருவரும் கூட இந்த டிஜிட்டலை யூசேஜ் பண்ணுறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். So my request and the advice is, and we are all, what is the purpose of life? What is the real earning of a life? Real earning is not a materialistic earning, but the richest luxury in the world is peace and happiness. Whoever lives happily, blissfully, peacefully is the richest man according to me. ஆக ரிச்சஸ்ட் லக்ஸுரி அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அமைதியும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது தான். ஆக வாழ்க்கையினுடைய நம்ம பர்பஸே அமைதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை நோக்கி தான் நாம் நகர வேண்டும். And we have to know the secrets of karma also. While doing the karma, either as the judge or any other the duty, but we have to think that whether I am earning or whether I am losing in my day-to-day life in coming the activities. நீங்கள் கர்மத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் சேமிப்பாக செய்கிறீங்களா இல்லை இழக்கின்றீர்களா என்பதை தெரிந்து கொள்ள முடியும். So my introduction just now sister has given. I have born in a remote village where there was no school, college, road, electricity. Then maybe God's destiny. Then I have become a lawyer, government pleader, a judge for 14 years. நான் பிறந்த கிராமத்தில் ஸ்கூல் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ரிமோட் வில்லேஜில் தான் நான் பிறந்தேன். ஆனாலும் அதுக்கப்புறம் நான் அட்வொகேட் ஆனேன், ஜட்ஜ் ஆனேன். Then 14 years I was a judge, disposed of 45,000 main cases and 36, total 69,000 cases. Then thereafter, ஜட்ஜாக இருக்கும்போது 69,000 கேசஸ் இவங்க டீல் பண்ணியிருக்காங்க. Then thereafter I became the chairperson National Commission for Backward Classes in the status of Union Cabinet. பேக்வர்ட் கிளாஸஸ் அதனுடைய கமிட்டியில் வந்து சேர்மனாகவும் இருந்தாங்க. Then recently I have held a position of a chairperson Higher Education Regulatory Monitoring Commission, but I did 3 years, 2 years, then I said relieve me, then I have relieved. I am doing the spiritual service and social service. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பொறுப்புகள்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் நேரம் போதாமை கருதி நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஆன்மீக சேவை செய்யணும் அப்படிங்கிற முழு ஈடுபாட்டில் வந்துட்டேன். And I am living with the nature, an organic mango orchard. 40 ஏக்கரில் அவங்க ஆர்கானிக் ஃபார்மிங்கில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இயற்கையோடு வாழ்கிறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். I enjoy to live near to the nature and I go to sleep whenever I want to. 9:30, 10 o'clock I go, wake up 4 o'clock, do meditation, go to the center every day, listen the Murali. என்னுடைய லைஃப் ஸ்டைலே எப்படின்னா 9 மணிக்கெல்லாம் நான் தூங்க போயிடுவேன், 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி தியானம்லாம் பண்ணுவேன். இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸை ரெகுலராக அட்டென்ட் பண்ணுவேன். I am fully satisfied man. I am so happy. Thank you for giving me the opportunity. நான் திருப்தியாக இருக்கின்றேன். நான் நன்றி கூறுகின்றேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக. அடுத்ததுக்காக நமது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஜஸ்டிஸ் நம்மளுடைய சுவாமிநாதன் அவர்கள் இப்போ அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை கொடுப்பாங்க. அவங்கள பற்றி விளக்கம் சொல்லணுன்னாக்கா சூரியனுக்கே அறிமுகம் கொடுத்த மாதிரி. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்னா அதில் ஒரு எத்தனையோ ஜட்ஜஸ்லாம் இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் தரக்குறைவாக சொல்லலை. ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு
இடத்த பிடிச்சிருக்காங்க. எல்லாருடைய மனதிலையும் ரொம்ப பாயாசாக இருப்பாங்க, அதே நேரத்தில் ரொம்ப டெப்த்தாகவும் இருப்பாங்க. அவங்க வந்து இண்டிபெண்ட் ப்ராக்டிஸு புதுச்சேரியில் 1997 பண்ணியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா மதுரை பெஞ்சில் 2014 இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் ஜட்ஜ் ஆகி இப்போ அவங்க நம்மளுடைய ஜட்ஜாக இருக்கிறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில். அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸை நம்ம இப்போ கேட்போம். ஏன்னா அவங்க தமிழ்லேயே பேச போகிறதுனால நமக்கு டிரான்ஸ்லேஷன்லாம் எதுவும் தேவையில்லை. வி வில் என்ஜாய் ஹிஸ் ஸ்பீச். தேங்க்யூ பிரதர். ஓம் சாந்தி. ஜஸ்டிஸ் ஈஸ்வரையா வந்து 5000 வருடத்துக்கு பின்னாடி அந்த பொற்காலத்தெல்லாம் பற்றிலாம் பேசினாங்க. நான் வந்து இன்றைக்கி காலம் 9 மணிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறேன் என்னோடய உரையை. சரியா? 10 மணிக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுனால 9 o'clock ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு டிரைவரை சொல்லிட்டேன். 9 மணிக்கு நான் கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு. கிளம்பும்போது நான் வந்து வக்கீலாக இருந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி பைசா நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன். என் மனைவி தான் எல்லா காசும் வச்சுக்குவாங்க. நான் கிளம்பும்போது நான் அவங்ககிட்ட காசு கேட்பேன், வாங்கிட்டு வருவேன். இன்னைக்கு கிளம்புறத எப்போ பேக்கெட் எம்டி தான், பட் வெளியில் வரும்போது பைசா தேவைப்படும் இல்லையா? காமாட்சி காசு கொடு அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து சாரி மறந்துட்டேன், நான் மாடிக்கு போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா 9 மணிக்கு நான் கிளம்புறோன்னு நான் பிளான் வச்சுருந்தேன். லேட்டாக இருந்தால் இங்கே 10 மணிக்கு இருக்க முடியாது இல்லையா? ஸோ ஒரு சல்லுன்னு விழுந்தேன். இனிமேல் நான் வந்து எனக்குன்னு ஒரு பேக்கெட் பண்ணி வச்சுக்கிறதா முறைன்னு நினைக்கிறேன், உன்னை நம்பிட்டு இருக்கிறது சரி கிடையாது அப்படி வெள்ளுன்னு விழுந்தேன். எல்லாம் ஒரு 30-40 செகண்டுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவங்க மேலே மெதுவாக மாடிக்கு போய்ட்டு கீழே வந்து கையில் ஒரு 2000-3000 கொடுத்து பேக்கெட்டில் வச்சாங்க. இன்றைக்கி எங்கே போகிறீங்க அப்படின்னாங்க. உடனே நான் பிரம்மகுமாரிஸ் தான். நான் கார்டு பார்த்தேன், அதில் காம்னஸ்னு ஒரு செஷன் இருந்தது அப்படின்னாங்க. உடனே சரி அந்த மறக்காமல் இனாகரல் முடிச்சுலாம் வந்துடக்கூடாது, அந்த காம்னஸ் செஷன் டாக்டர் கிரீஷ் பட்டேல் அட்டன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து வரணும் அப்படின்னாங்க. உடனே எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து என்றைக்குமே அப்படி தான் ஆயிடுச்சு. அஃப்கோர்ஸ் நானும் பிரம்மகுமாரிகளோட கடந்த ஒரு 4 வருஷமாக இருக்கேன். கோவத்தை விடணும், அந்த பொறுமை இல்லாமல் இப்போ இந்த இம்பேஷண்ட்டாக பிஹேவ் பண்ணுறதெல்லாம் விடணும் எல்லாம் நினச்சிட்டு தான் இருக்கேன். இருந்தால் கூட ஒரு சந்தோஷம் என்னென்னா, மோசமாக நிலைமை நான் இம்ப்ரூவ் ஆகிக்கிறேனோ இல்லையோ, ஐ ஹவ் நாட் கான் டவுன் ஃபர்தர். அதனால தான் வந்து இன்றைக்கி இன்ஃபேக்ட் இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வர வேண்டியதுக்கு முக்கியமாக எனக்கும் ஜஸ்டிஸ் புகழேந்தி தான் அவசியமாக தேவைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க எவ்வளோ கைத்தட்ட வருது பாருங்க. சரி, இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சி. கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்துவர், அவர் மனைவி கேன்சரில் இறந்துட்டாங்க. இறந்த உடனே இப்போ மனைவி வந்து நல்லடக்கம் செய்யணும். ஆனால் இந்த இவரோட பிரதர்லாக்கும் அந்த லோக்கல் பாதிரியார் கேத்தலிக் தனிக்கும் அவங்களுக்கும் சம் டேர்ம்ஸ் சரியில்லை. அதனால் சர்ச்சு சிமெட்ரியில் நல்லடக்கம் செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே நேற்று மத்தியானம் 1 மணிக்கு எடுத்து நான் டீட்டெயில்டாக ஆர்டர் கேட்டு 3 மணிக்கெலாம் ஆர்டர் காப்பி இஷ்யூ பண்ணிட்டேன். நல்லடக்கம் செய்யணும், போலீஸோட இது போட சொல்லிட்டு ஃபுல் உத்தரவெல்லாம் போட்டாச்சு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. ஸோ எனக்கும் மனசு ரொம்ப நிறைவாக இருந்தது. ஆனால் அவர் போகும்போது ரொம்ப ஒரு நிறைவோட கண் கலங்க அப்படியே போனார் அவர். ஆனால் என்னால் அந்த உத்தரவு நேற்று பிறப்பித்து அந்த ஒரு நபருக்கு நீதி வழங்க முடிஞ்சதுக்கு காரணம் யாருன்னா, ஒரு வழக்கறிஞர் அந்த வழக்கை என்கிட்ட முதல் நாள் நைட்டு மென்ஷன் பண்ணி மறுநாள் கொண்டு வந்தனால தான் உன்னால் முடிஞ்சது நாளை இப்போதைக்கு. ஸோ என்னோட பார்வையில் நீதி பரிபாலனத்தில் நம்ம மனசுலேயும் சொல்கிறேன், ஜட்ஜஸ்லாம் நம்ம ரொம்ப 2 கும்ப மலைச்சமாலும் நினச்சக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அட்வொகேட்டோட ரோல் வந்து இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஜட்ஜை நான் மனசார நம்புறேன் நான் இப்போதைக்கு. இது 2வது பாயிண்ட். 3வது விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து அந்த ஜூரிஸ்ட் கான்ஃபரன்ஸ்னு போட்டிருக்காங்க. ஜூரிஸ்ட்டுங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை, சாதாரண வார்த்தை இல்லை. எனக்கு அந்த வார்த்தையை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு உபேந்திர பக்ஷியோட அந்த நக்கலான காமெண்ட் தான் ஞாபகம் வரும். எக்ஸ் அஃபிஷியோங்கிற வார்த்தை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, அவர் தான் ராஜ்யசபாவோட சேர்மனாகவும் இருப்பார். இது மாதிரி பல பதவிகள் உண்டு. ஒரு பதவிகள் இருக்கிறதுனால இன்னொரு பதவி ஆட்டோமேட்டிக்காக வரும், எக்ஸ் அஃபிஷியோ அப்படிம்பாங்க. உபேந்திர பக்ஷி தான் நக்கலாக சொல்வார், ஒருத்தர் நம்ம நாட்டில் வந்து வி ஹேவ் ஒன்லி எக்ஸ் அஃபிஷியோ ஜூரிஸ்ட் அப்படிமாரு. உடனே அதாவது ஒருத்தன் வக்கீல் ஆகிட்டாங்க, ஒரு ஜட்ஜ் ஆகிட்டாங்கன்னா ஜூரிஸ்ட் கிடையாது. ஜூரிஸ்ட்டுங்கிற ஸ்தானத்தை அடைவதற்கு நம்ம ரொம்ப தூரம் ஒரு பிரயாணம் பண்ணணும், நிறைய படிக்கணும். இங்கே இருக்கிற மாணவர்கள் வந்திருக்காங்க, அதனால குறிப்பாக சொல்கிறேன், ரொம்ப ஆழ்ந்து படித்து
சட்டத்தில் ஒரு பெரிய புலமை ஞானம் வந்தால் தான், அந்த விஸ்டம் இருந்தால் தான் நம்மளை ஜூரிஸ்ட்னு நம்மளை வந்து சொல்லிக்கிறதுக்கான அந்த ஒரு நம்ம தகுதி உண்டு. ஜட்ஜாக இருக்கிறதுனாலையோ வக்கீலாக இருக்கிறதால ஜூரிஸ்ட் ஆக மாட்டோம். ஆனால் நம்ம ஜூரிஸ்ட் நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு நம்மளை தள்ளி விடுறதுக்கு தான் இந்த கான்ஃபரன்ஸ் ஆனது பிரம்மகுமாரிகள் சகோதரிகளால் இன்னைக்கு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நம்மளோட அந்த பயணத்தை, ஜூரிஸ்ட் பயணத்தை நோக்கி முதல் படியே இன்னைக்கு இங்கே வந்ததன் மூலமாகவே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அந்த எனக்கு முன்னாடி பேச ஈஸ்வரியா இந்த டிஜிட்டல் ஏஜோட முக்கியத்துவத்தெல்லாம் ரொம்பவே சொன்னார். இன்ஃபேக்ட் எனக்கு கூட இந்த டிஜிட்டல் ஏஜ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா உதாரணத்தை பாருங்களேன், ஆனந்த் வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்க இப்போ ரொம்ப தேறிட்டாங்க, பரவாயில்ல. ஒரு வருஷம் வரைக்கும் அவங்க சொன்ன நான் ஒத்துக்கலைன்னா அவ்வளோதான், டைன்னு மேலே போய்டும் வாய்ஸ், அப்படி மேலே உச்சஸ்தாய்க்கு போய்டும் அப்படியே. இப்போ இந்த டிஜிட்டல் இந்த எல்லாரும் விசியில் வந்தாங்கன்னா அந்த மாதிரி யாராவது ரொம்ப பேசுனா டப்பர் மியூட் பண்ணி விட்டுலாம் நம்ம. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால நிறைய பேர் அட்வொகேட்ஸா, எப்பா நீங்கள் விசியில வாங்கப்பா, நேராக வரவன் விசியில் வாங்கப்பா, நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். ஏன்னா ஐம் ஏபிள் டு ஹேண்டில் த லாயர்ஸ் பெட்டர் பை மியூட்டிங் த விசி. அது ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஜிட்டல் யுகத்தை நான் அந்த கிருத யுகம் மற்ற யுகம்லாம் இருக்கணுமோ தெரியல, டிஜிட்டல் யுகத்தை நான் வரவேற்கிறேன். இது ஒரு காரணத்துக்காகாது. இப்போ நான் இது வரைக்கும் லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். கொஞ்சம் சீரியஸான விஷயம் அது. இன்ஃபேக்ட் நமக்கு அந்த லீகல் எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதை பற்றி நிறைய புஸ்தகங்கள் இருக்குது, நிறைய உரைகள் நம்மளாம் கேட்டிருப்போம். ஆனால் அந்த அந்த புஸ்தகத்தில் சொன்னபடி அந்த உரைகள் படி நம்மளாம் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா அந்த புக்ஸ்லேருந்து மட்டுமே வராது. லீகல் எத்திக்ஸ்னால் என்ன? அடிப்படையில் என்ன? எஃபிஷியண்ட்டாக நம்ம வேலையை பண்ணுறது, ரொம்ப நியாயமாக பண்ணுறது, ஒரு ஒழுங்கோடு பண்ணுறது, இது செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு பாகுபாடோடு இருக்கணும். அதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ள ஒரு ஒழுங்கு, ஒரு ஒழுக்கம் இருந்தால் தான் வரும். இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸுக்கெலாம் வர்றது மூலமாக அந்த ஒழுக்கத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கிறோம். அதுதான் நம்மளை வந்து இந்த ஒரு லீகல் எத்திக்ஸ், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் நம்ம ரொம்ப சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறேன். அண்ட் மார்னிங் முதல்ல பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ப்ராக்டிஸ் சைலன்ஸ் அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் பாருங்க, நம்ம நேற்று வரைக்கும் ரொம்ப கடுமையாக நம்ம எல்லாம் இன்னும் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் வெக்கேஷன் ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி பிரேக் வரும்போது காலம்பரிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக இருக்கும், எந்த ஒர்க்குமே பண்ணாமல். அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு அமைதியை நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்துறதுக்கு இதான் ரொம்ப ரொம்ப நமக்கு உதவியாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த ஆம்பியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா, இந்த சூழல் நம்ம வர்றது மூலமாகவே நம்மளை எங்கேயோ ஒரு நம்மளை மேலே நம்ம உயர்த்திக்கிறோம். அண்ட் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும், இந்த 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 பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு வந்ததன் மூலமாக, அதில் தொடர்ந்து அந்த மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது மூலமாக பல தன்னோட கெட்ட பழக்க வழக்கங்களாம் விட்டுட்டு அப்படியே டோட்டல் சேஞ்சஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படியோட மாறின சில வழக்கறிஞர் சகோதரர்கள், நண்பர்களை எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். அதனால த டெக்னிக்ஸ் தே டீச் ஹியர் தட் ரியலி ஒர்க்ஸ், உறுதியாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை நான் உங்களுக்கு தர முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வந்தது மூலமாக நம்மளெல்லாம் ஒரு இனிய ஒரு உதயத்தை நோக்கி நம்மளாம் போக போகிறோம். இந்த கான்ஃபரன்ஸை ஏற்பாடு பண்ணதுக்காக பிரம்மகுமாரிகள் சகோதரிகளுக்கு நான் ரொம்ப பாராட்டுகிறேன். வந்த அத்தனை பேரையும் நான் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் கைத்தட்டல்லே தெரியுது குறைந்த நேரத்தில் எவ்வளோ விஷயத்தை கன்வே பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. அடுத்து நம்மளுடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் புகழேந்தி வர்றாங்க. புகழேந்தி சார் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் அட்வொகேட்டில் என்ன கேட்டாங்கன்னா, அவங்க பேசுவாங்களான்னு கேட்டாங்க. ஏன் கான்ஃபரன்ஸுக்கு வராங்க, பேசுவாங்க தானே அப்படின்னு. அவங்க பேசி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னா, அவ்வளோ குறைவாக அவ்வளோ ஷார்ப்பாக அவங்க இருப்பாங்க. அவங்களுடைய உரையை கேட்கறதில் நாம் உண்மையிலே பெருமைப்படுகின்றோம். All the dignitaries who are in the dais as well as of the dais. Justice Ishwaraya, Justice Chatrukan Bujari, Justice G.R. Swaminathan, Senior Advocates, friends. எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போதே நான் பேசவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. கோர்ட்டில் நான் வக்கீலுங்களை பேச விடாமல் நான் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். வெளியில் வேற வந்து பேசணுமா? இன்ஃபேக்ட் அவங்க கேட்டப்ப நான் இல்லை, நான் என்னை விட்டுருங்க, நான் பேசலை, நான் பட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னேன்.
பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற சொல்கிறதுக்கு காரணம் இந்த டாபிக் வந்து நல்ல டாப்பிக்காக இருக்குது. எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இந்த எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் என்னோட ப்ராப்ளம். நான் கோர்ட்டில் கோவப்படுறதுக்கு I am expecting this ethics and responsibility from everyone. Those who are who are following the ethics and who are having the responsibilities are successful in their life, not only in this legal profession and every profession. The ethics and responsibilities are the basic thing which are required now. Ethics na enna? The way of our life. The moral principles and guidelines which requires for a decent living. What is a legal ethics? We are expected to maintain certain confidentiality of the details which has been provided to us by our clients. Integrity, honesty, fairness to the client and fairness to the court, and keep on studying. These are the certain things which are required for us, can be said that is legal ethics. இதில் நம்மளுக்கு எதுவும் சேலஞ்ச் இருக்கா அப்படின்னா, நிச்சயம் நம்ம வந்து இப்போ இன்னைக்கு எத்திக்ஸ் இந்த ஃபேர்னஸ் டு த கோர்ட்ன்றதே நம்ம எடுத்துக்குவோம். எத்தனை பேர் நம்ம வந்து வி ஆர் ஃபேராக இருக்கிறோம்? நான் ஐ பிலீவ், ஐ எம் ஹானஸ்ட்லி சேயிங் தட் ஆஸ் அன் அட்வொகேட் ஐ நெவர் மேட் எனி ராங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிஃபோர் த கோர்ட்ஸ். நான் போய் சொன்னதில்லை. இன்னைக்கும் ஐ பிலீவ் வாட் எவர் த வேர்ட்ஸ் விச் கம்ஸ் அவுட் ஆஃப் மை மவுத் are only true. Truth is very powerful. அந்த உண்மையை யாராலையும் மறைக்க முடியாது. நாம கிளையண்ட்டுக்கு உண்மையா இருந்தோம்னா, உன்னுடைய கேஸ் இதுதான், உனக்கு இந்த ரிலீஃப் தான் நம்ம வாங்கி கொடுக்க முடியும், உன்னுடைய பாயிண்ட்ஸ் இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்ம வந்து ஃப்ராங்காக ஒரு ஃபேராக நாம் கிளையண்ட்டுக்கு சொன்னோம்னா, கேஸை நம்ம தோத்தோம்னா கூட எந்த கிளையண்ட்டும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. தே வில் பி வித் அஸ். நாம் கேஸை தோத்ததுக்கப்புறமும் நம்ம கூட நிற்பாங்க. அதே மாதிரி கோர்ட்டுக்கு ஃபேராக ரெப்ரசன்ட் பண்ணோம்னா, நீதிமன்றம் நமது வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கும். ஒரு வழக்கறிஞன் ஒரு நீதிமன்றத்தோட கான்ஃபிடென்ஷியாலிட்டியை வாங்கிறது ஒரு நாளில் வாங்கிட முடியாது. அவங்க வே ஆஃப் ப்ராக்டிஸ், அவங்க எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி கேஸை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் அவங்களுக்கான மரியாதைகள் கோர்ட்டில் கிடைக்கும். என்னோட சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ என்னைக்கு ஒரு நல்ல வக்கீல் அப்படின்னா, என்னைக்கு நீ ஆர்கியூ பண்ணும்போது நீதிபதி கட்ட பார்க்காம நீ சொல்கிற வார்த்தையை நம்பி ஆர்டர் போடுறாரோ அன்னைக்கு தான் நீ ஒரு முழுமையான வக்கீலான அப்படின்வார். இதுதான் அச்சீவ்மெண்ட். இதுதான் நாம் சொல்கிற வார்த்தைகளை நம்பி கட்ட திருப்பி பார்க்காம நம்ம ஒரு நீதிபதி ஆர்டர் போட்டார்னா அன்னைக்கு நம்ம வந்து we have gained the respect of the court ன்னு அர்த்தம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா, ஒரு நாள் நம்ம போய் சொல்லிட்டோம்னா, அந்த 10 வருஷமோ 20 வருஷமோ நாம் பில்டு பண்ண அத்தனை விஷயமும் அந்த ஒரு நாளில் போயிடும். வழக்கறிஞர்கள்னா லாயர்ஸ் ஆர் லையர்ஸ்ன்னுவாங்க. யாராவது அப்படி என்கிட்ட சொன்னாங்கன்னா நான் சண்டை போடுவேன். I still believe that lawyers can never be a liar. ஒவ்வொரு வழக்கிலையுமே 2 சைடு இருக்கிறாங்க. நாம போய் சொன்னோம்னா it will be exposed by the other person. இன்னொருத்தர் மறுத்து சொல்லிட முடியும். நாம போய் சொல்றத வந்து
ப்ரூவ் பண்ணிட முடியும். நம்ம மேலே இருந்த மரியாதை அடுத்த செகண்ட் அந்த கோர்ட்டில் போயிடும். அப்படி இருக்கும்போது எந்த ஒரு வழக்கறிஞரும் பொய் சொல்ல முடியாது. ஆனால் எந்த இடத்துல நம்ம பொய் சொன்னோன்னு தெரிஞ்சிருச்சோ அப்போ நம்ம மேலே இருக்கிற மரியாதை போயிடும். இந்த ஃபேர்னஸை நம்ம கோர்ட்டுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாலே நம்ம we will be successful. Honesty and integrity and maintaining the confidentiality. எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துலலாம் நாம் சீனியர்ஸ் எல்லாம் கட்டை கையில் கொடுக்க மாட்டாங்க. சில கட்டெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுருப்பாங்க. ஏன்னா they are having certain responsibility towards their client that they have to maintain their confidentiality. அதுக்காகத்தான் அந்த அளவுக்கு பத்திரமா சில கட்டெல்லாம் பத்திரமா பீரோவில் வச்சுருப்பாங்க. ஒரு ஜூனியரே அதை பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லாமே நம்ம எல்லாமே கம்ப்யூட்டரில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, முன்னாடியெல்லாம் ஜூனியர்ஸாக இருக்கிறதுனா 10 வருஷம் ஒரு 5 வருஷம் ஜூனியராக இருப்பாங்க. ஒரு குருகுலம் மாதிரி இருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். கட்டை பிரித்து பார்க்குறதுக்கு 2 வருஷம் ஆகும். கேஸை எடுத்து நடத்துறதுக்கு அடுத்த 2 வருஷம் ஆகும். இப்படி தான் வழி வழியாக எல்லாருமே நம்ம வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா ப்ராக்டிஸுக்கு வராங்க, 2வது மாதம் 3வது மாதம் தனியாக ஆஃபீஸ் போட்டுடுறாங்க. இதில் சில ஜூனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பென்ட்ரைவில் எல்லாத்தையும் சீனியர் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஃபார்மேட்டை அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி தே கேன் ஃபைல் பெட்டிஷன்ஸ். இப்போ நாமளே எடுத்துக்குவோமே, இந்த டிஜிட்டல் லைஃப் வந்ததுக்கப்புறம் முன்னாடியெல்லாம் அத்தாரிட்டி நோட்டுன்னு ஒன்று எழுதுவோம். இப்போ எத்தனை பேர் நம்ம அத்தாரிட்டி நோட்டு எழுதுகிறோன்றது எனக்கு தெரியல, எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இன்றைக்கி எதுனாலும் பட்டனை தட்டினா நம்மளுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. அதனால் நம்மளுக்கு அத்தாரிட்டி நோட்டு எழுதுகிற பழக்கம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு அத்தாரிட்டி நோட்டு எழுதினப்ப நம்மளால் அந்த தீர்ப்புகளை நினைவில் கொள்ள முடிஞ்சிச்சு. இன்றைக்கி நம்மளால் நினைவில் கொள்ள முடியல. சுவாமிநாதன் சொன்னார், எனக்கு ஆக்சுவலாக நான் ஒத்துக்கிறேன், எனக்கும் சாமிநாதனுக்கும் இந்த செஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் பர்டிகுலரி சார் சொன்ன மாதிரி நாங்கள் 2 பேரும் 2:15 வரைக்கும் இருந்து அந்த செஷனை முடிச்சுட்டு தான் நாங்கள் போகிறதுன்னு இருக்கிறோம். அவர் அந்த செஷன் சைக்காட்ரிஸ்ட் எடுக்கிறாரு. அவர் மிஸ்டர் கிரீஷ் பட்டேல், சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்காட்ரிஸ்ட் மும்பை. அது கண்டிப்பாக எங்கள் 2 பேருக்கு தேவைதான். ஆனால் இந்த கோபம் ஏன் வருதுன்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டப்ப, யாராவது பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா, பொறுப்பு அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஆஸ் அன் அட்வொகேட் நீங்கள் உங்கள் கிளையண்ட்டோட கேஸை சரியாக ப்ரெசன்ட் பண்ணணும். நீங்கள் உங்கள் கிளையண்ட்டோட கேஸை சரியாக ப்ரெசன்ட் பண்ணாதான் நான் ஒரு சரியான தீர்ப்பை கொடுக்க முடியும். நீங்கள் கேஸ் கட்ட சரியாக படிக்காமையோ இல்லை சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமையோ முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்கன்னா நான் ஒரு சரியான தீர்ப்பை அங்கே கொடுக்க முடியாது. அந்த இடத்துல நான் என் கடமையிலேருந்து நான் தவறுறேன். என்னையும் அறியாமல் தான் நான் தவறுறேன். ஆனாலும் தவறு தான். ஒருத்தவனுக்கு அநீதி நம்ம இழைக்கிறோம். அந்த கான்ஷியஸ் தான் நாம் அநீதி இழைச்சிடக்கூடாது அப்படின்றது தான் நாம் இந்த சிஸ்டத்துக்கு மேலே இருக்கிற மரியாதை depends upon the judgments which are delivered. The quality of the judgment depends upon the quality of the case, the quality of the advocates who present the case. அடுத்தது யாராவது பொய் சொன்னால் கோபம் வரும். ஏமாத்துறாங்களே, நம்மளை முட்டாள்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு கோபம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தானே ஒழிய, மற்றபடி இன்னொன்று சீக்கிரமாக போகணுமே, தேவையில்லாத பாயிண்ட்டை திருப்பி சொல்கிறாங்களே, இந்த மாதிரி சில சின்ன சின்ன சங்கடங்கள் வரும். ஆனால் நான் என்ன பர்சனலாக நான் விரும்புகிறேன்னா, ஒவ்வொரு வக்கீலையும் என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தவனாக தான் நான் நினைக்கிறேன். தம்பியாவோ அண்ணனாவோ இல்லை என்னுடைய பிள்ளைகளாவோ அப்படி தான் நான் பார்க்குறேன். என்னோடய ஜூடியர்ஸ் எல்லாம் ஒரு பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்ணால் எப்படி வளர்ப்பாங்களோ அது மாதிரி தான் நான் என் ஜூனியர்ஸ் எல்லாம் நான் வளர்த்தேன். என்னோடய ஜூனியர்ஸ் அத்தனை பேரும் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. 5 பேர் ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறாங்க, 2 பேர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸாக இருக்கிறாங்க, ஒருத்தவர்
இதில் இருக்கிறாரு, சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸாகவும் இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதுக்காக சில சமயங்களில் சொல்லும்போது அது கொஞ்சம் சொல்கிற துணி அது கொஞ்சம் வேகமாக சொல்லிடுறானா இல்லை படபடன்னு சொல்லிடுறானா என்னன்னு தெரியல. அந்த தவறுகள் இருக்குது. அநேகமாக இந்த செஷன் முடிஞ்சதுன்னா ஏதாவது அதில் பிரயோஜனமாக இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு முயற்சியை, அதாவது நம்ம ப்ரொஃபஷன் எந்த அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷன் முக்கியமான ப்ரொஃபஷன் அப்படின்றத எல்லாரும் சொன்னீங்க, முன்னாடி பேசுகிறவங்கெல்லாம் சொன்னாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இந்த நாடே வழக்கறிஞர்களால் கட்டமைக்கப்பட்டதுன்னு சொல்லுவேன். நாம் அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தை லீட் பண்ணது அட்வொகேட்ஸ், கான்ஸ்டியூஷனை உருவாக்குனது அட்வொகேட்ஸ், இன்னைக்கு நம்மளை வழி நடத்துறது அந்த கான்ஸ்டியூஷன் தான். இன்னைக்கு இருக்கிற மேஜர் போர்ட்ஃபோலியோஸ் நீங்கள் பார்க்குற நிதி அமைச்சராக இருக்கட்டும், இல்லை ஒரு வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கட்டும், முக்கியமான போர்ட்ஃபோலியோஸில் இருக்கிற அத்தனை பேரும் லா ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்கள தான் இருப்பாங்க. இப்படி நம்ம லா ப்ரொஃபஷனில் இருந்தவங்க தான் இதை இந்த சொசைட்டியும் இந்த நாட்டையும் அழகாக கட்டமைச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு we have more responsibilities. மக்களுக்கு இருக்க நம்பிக்கை, இந்த சிஸ்டத்துக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை, நாம் எத்திக்ஸை எப்படி நாம் ஃபாலோ பண்ணுறோமோ அதன் அடிப்படையில் தான் இந்த சிஸ்டத்து மேலேயும் இந்த வழக்கறிஞர்களுக்கு மேலேயும் இருக்கிற நம்பிக்கை. இன்றைக்கும் நாம் we are gaining some respect in the society because of the ethics which we are adopting. யாரெல்லாம் ஒரு இந்த எத்திக்ஸோடு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல பெரிய வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க. இந்த டிஜிட்டல் ஏஜ்னால் நம்ம இந்த எத்திக்ஸ் மாறச்சுன்னு சொல்ல முடியாது. சொன்ன மாதிரி நாம் ஜிஆர் சுவாமிநாதன், அதாவது இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் வசதின்னு சொன்னார். ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நான் யங்ஸ்டர்ஸ் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறது, அதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்மளுக்கு அவசியமாக இருந்தது, கோவிட் பீரியடில் அவசியமாக இருந்தது. இந்தியாவிலே அந்த கோவிட் பீரியடில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அதிக டிஸ்போசல் பண்ணது நம்ம மதுரை பெஞ்ச் தான். ஆனால் அதே சமயம் இன்னைக்கு இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற அட்வொகேட்டோ இல்லை ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிற அட்வொகேட்டோ அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கூட பேச முடியுது. இது ஒரு அட்வான்டேஜ். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம எதிரில் உட்காந்துக்கிட்டு பக்கத்து தெருவில் உட்காந்துக்கிட்டு வீடியோ கான்ஃபரன்ஸில் ஜூனியர்ஸ் பேசுகிறாங்க. கோர்ட்டுக்கு வரதுன்றது கோர்ட்டு கேஸ் நடத்துறதுக்கு மட்டும் இல்லை. வி ஹாவ் டு லேர்ன் திஸ், அந்த டிசிப்ளின். கோர்ட்டில் எப்படி பேசணும், கோர்ட்டில் எப்படி சீனியர்ஸ் பிஹேவ் பண்ணுறாங்க, கோர்ட்டில் எப்படி கேஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் கோர்ட்டுக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். அதாவது என்னோட சீனியர்லாம் இப்போ என்னென்னா, எங்கள் சீனியர் பேரில் இன்னொருத்தர் இருந்தார். அவர் ஏதாவது 1-2 கேஸில் நோ ரெப்ரசன்டேஷனில் விட்டுருவார். எங்களுக்கு ஒரு வேலை உண்டு, அவர் ஒழுங்காக கேஸை நடத்துகிறாரான்னு நாங்கள் போய் பார்க்கணும். அவர் ஒழுங்காக கேஸை நடத்தலைன்னா, சார் அது அந்த ராஜேஸ்வரன், இது இபி கவுன்சில் ராஜேஸ்வரன் இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம பேரில் கூட ஒரு நோ ரெப்ரசன்டேஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அளவுக்கான டிசிப்ளின் இதெல்லாம் இது இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இது சீரியஸ்ட்டு தான் வரும். இப்போ இந்த நோ ரெப்ரசன்டேஷன் எனக்கு அவர் அப்போ பழக்கி விட்டது. நோ ரெப்ரசன்டேஷன் எப்பயும் விடுறதுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருந்தது. இதெல்லாம் we have to imbibe the qualities. இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தோ இது பண்ணியோ வராது. நாம் அதை சீனியர்ஸை பார்த்து அந்த குவாலிட்டிஸை இம்பைப் பண்ணி தான் நம்ம அந்த இது வரணும். இந்த குவாலிட்டிஸை இம்பைப் பண்ணோம்னா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம். நாம் எடுத்துக்குவோம், நம்ம ஃபேர்னஸ்ன்றதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்டே நம்ம போகிறோம், ஒரு ப்ரொஃபஷனல், இது எல்லா ப்ரொஃபஷனலுமே இந்த எத்திக்ஸ் தேவை தான். ஒரு டாக்டர்கிட்ட நம்ம போகிறோம், அந்த டாக்டரே ஒரு 10-20 டெஸ்ட் எழுதி கொடுத்தாருன்னா அந்த டாக்டர்கிட்ட மறுபடியும் நம்ம போவோமா?
இதே இது நம்மளுக்கு அதே டாக்டர் நேர்மையாக நம்மளுக்கு வந்து இதுதான் உங்களுடைய ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம், இந்த மருந்து சாப்பிடுங்க போதும் அப்படின்னு சொன்னால் அது மூலமாக குணமாயிடுச்சுன்னா அந்த டாக்டர் தானே நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் ஆவார். சிம்பிள். அதே மாதிரி தான் நம்ம வர கிளையண்ட்ஸை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணாமல், தேவையில்லாத விஷயங்களை சொல்லாமல், தேவையில்லாத நம்பிக்கைகள் கொடுக்காம, கிளையண்ட்டுக்கும் நேர்மையாக இருந்து, நம்ம கோர்ட்டுக்கும் நேர்மையாக இருந்து, நம்மளுடைய ப்ரொஃபஷனுக்கும் நேர்மையாக இருந்து, நம்ம இன்ஸ்டிடியூஷன் வளர்கிறதுக்கும், இந்த லீகல் ப்ரொஃபஷனோட மரியாதை மெயின்டைன் ஆகிறதுக்கும் இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த டிசிப்ளின்றது அட்வொகேட்ஸ்க்கு மட்டும் இல்லை, this discipline requires for judges also. We all together, we will ensure that the profession is having its own standards. Thank you. மிக்க நன்றி சகோதரர் அவர்களே. தாங்கள் தெள்ள தெளிவாக கூறிய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. நேரம் போகிறதே தெரியல, இன்னும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஏன்னா ப்ரொஃபஷ்னலாக நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறதே நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய அன்பு சகோதரர் வருகின்ற ஹானரபிள் ஜஸ்டிஸ் மிஸ்டர் சத்ருகனா Pujari. He is born in 1960. He is an advocate in Sambalpur in Odisha. He practiced at Cuttack, Orissa High Court. He was second additional district and session judge Berhampur in 2003 and district and session judge in various places and various positions. He became the additional judge in Orissa High Court in 2013. And I came to know that he was the High Court judge of Madras during the year 2017. 1 year he was there, and he could know every judges of our Madras High Court. Now he is the Odisha Human Rights Commission chairman. May I request the great personality to offer her perspectives on this topic. I will translate in Tamil at the last or in between, as you please. Yes, translate it. Translate it, Tamil. Om Shanti. Vanakkam. Coming to Madras, it is my second home. It is homecoming. I am feeling more comfortable and much more comfortable while I am in the company of all the Brahma Kumar, Rajbogi, Brahma Kumaris. எனக்கு இது தமிழ்நாட்டுக்கு வர்றது என்னுடைய ரெண்டாவது வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்குது. நான் வீட்டில் இருக்கும்போது எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதே மாதிரி இங்கே நான் ஃபீல் பண்ணுறேன் பிரம்மகுமார் சகோதர சகோதரிகள்கிட்ட இருக்கும்போது. The train is running late perhaps. We are more than 1.5 hours beyond the schedule. So it is advantageous for me to speak as the last speaker because they have covered almost all the topics. So ஏன்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகிட்டு எவ்வளோ தூரம் நான் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்குன்னு நான் பார்க்குறேன். I am to speak less. So ஆட்டோமேட்டிக்காக நான் ரொம்ப குறைவாக தான் பேச வேண்டியிருக்கும். And I had a prepared speech. Now because I am in the digital age, if you will give an extempore speech, it is dangerous. It is dangerous because something with slip of tongue, it will go viral. எக்ஸ்டம்பராக நம்ம பேச சொன்னோன்னா பிரச்சனை இருக்குது அதில். ஏன்னா வேறு ஏதாவது வார்த்தைகள் கூட வந்துடும். ஆனாலும் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே தான் வந்திருக்கேன் பேச. But anyway, I will not speak, I will speak extempore because I am more comfortable as an extempore speaker than a prepared speech. நான் என்ன எழுதிட்டு வந்திருக்கணும் அதை நம்ம பேச போகிறதில்ல. ஏன்னா நிறைய நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். ப்ரிப்பேர் பண்ணதை பேசாமல் நானே எக்ஸ்டம்போவாக பேச இருக்கின்றேன். Yes, now coming to the dignitaries present on the dais, Justice Aishwarya, my former colleague, Brother Justice Swaminathan, Honorable Justice Puglendi,
Sister Bimla was here, but she will be giving her lecture in the next session. Rajogini Lata, Rajogi B.K. Minakhi, Rajogi B.K. Jaikumar, Rajogini B.K. Bina, Rajogini B.K. Santamarai, Sister B.K. Gomati and Sister B.K. Asa from Madurai, who are performing this ceremony, and my beloved brother Brahma Kumar Nathwal Bhai, who had brought me to this institution, with whom I am associated since last 10 years. My association with Brahma Kumaris dates back to 2003, when I joined as an additional district judge in a place which was Berhampur, which was in South Orissa and part of Madras Presidency. After my joining, sisters were coming and I became gradually associated with them, and when I became elevated to the High Court as High Court judge, Brother Nathmal was coming to me regularly, and I have also visited 2 to 3 occasions to Mount Abu, participated in different jurist program and other programs. Now, some days before he told me you have to go to Madurai. I readily agree in spite of a hectic schedule, because I love to come Madras again and again, so I came here. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருந்தேன் பேராம்பூர்னு சவுத் ஒரிசாவில். அப்போ தான் எனக்கு இந்த பிரம்மகுமாரிஸனோட கான்டாக்ட் வந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 முறை பிரம்மகுமாரிஸனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மவுண்ட் அபுவில் வேரியஸ் ப்ரோக்ராமில் நான் கலந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நத்துமல் அவர் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப ஷெட்யூல் ஹெக்டிக்காக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கு வர்றது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் எவ்வளோதான் சிரமம் இருந்தாலும் வரணுன்ட்டு வந்திருக்கேன். Today the topic is legal ethics and professional responsibility in the digital age. As you know, my previous speaker, erudite speaker like Brother Justice G.R. Swaminathan, Honorable Judge Uglandi, and also Justice Surya. Besides that, B.K. Bina, who have given about the theme of conference, have covered almost all the topic. I am to speak little, so I will start with one thing. What is this ethics? Ethics is certain principles, certain moral conduct every profession has. அதாவது எனக்கு முன்னாடி பேசின ஹானரபிள் ஜட்ஜஸ் மிஸ்டர் சுவாமிநாதன், மிஸ்டர் புகழேந்தி மற்றும் ஈஸ்வரையா, அவங்களாம் ரொம்ப டீட்டெயிலாக பேசினாங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பேச விரும்புகின்றேன். முதல்ல இந்த டாப்பிக்கில் நம்ம லீகல் எத்திக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். எத்திக்ஸ் அப்படின்னாலே வேறு ஒன்றும் இல்லை, மாரல் கான்டாக்ட் ஆஃப் எனி ஒன், யாராக இருந்தாலும் கூட. Every profession has ethics, so also legal profession. எந்த ஒரு ப்ரொஃபஷனும் கூட எத்திக்ஸ் வேணுங்கிறான். அதே மாதிரி தான் நம்ம லீகல் ப்ரொஃபஷன்லேயும் எத்திக்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. For prosperity in the profession, you must be ethical. Unless you are ethical, you cannot prosper in a profession, you can't do justice to your client, be it in legal profession, be in medical profession. So one must be ethical. That is the basic principle. எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதில் எத்திக்ஸ் ரொம்ப அவசியமாக இருக்குது. அது மெடிக்கலாக இருந்தாலும் சரி தான், நம்மளுடைய லீகல் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா நம்ம கிளையண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. But from the very inception,
there was no legal profession, for no basic degree was required, because when our English legal system came, there was no required qualification. Even in India, for judges, no particular qualification in Brahma Kumaris, no particular qualification was required to be a judge. ஆனால் முதல்லலாம் எப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த குவாலிட்டிஸ் இருந்தாலே போதும், அந்த போஸ்ட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதை பேசிக் டிகிரி வேணும் அப்படின்லாம் கொண்டு வந்துட்டோம். ஆனால் முதல்லாம் ஒரு ஜட்ஜி ஆகணுன்னா அதுக்காக எந்த பேசிக் டிகிரியுமே அவங்க கேட்டதில்லை. In the earlier days, in English system, some people, to interpret law, because the client were ignorant, they were assisting the court, though they had no qualification as a lawyer. இங்கிலீஷ் சிஸ்டம் வந்த பிறகு சில பேர் லாவை அந்த மாதிரிலாம் இன்டர்பிரட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அசிஸ்ட் பண்ணனால பல பிரச்சனைகள்லாம் வந்து விட்டது. They were also guided by certain principles, but later on legal education was there. அதனால தான் லீகல் எஜுகேஷன் கூட நமக்கு வந்தது. And the qualification came. Judges were some qualification was prescribed for judges, some qualification for the lawyers, and all this system developed. But till in the jury system, everyone need not be, which are prevalent in many countries, which was also there in India. The juries were not required to, all the juries were not required to have the knowledge of law. They must be master of facts, and they will place this before the judges. After their decision, they will place the judge, and the judge will deliver the judgment. இப்போ அதனால தான் நம்ம அட்வொகேட்ஸுக்கு சில எக்கனாமிக் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கோம். ஜட்ஜஸுக்கு கூட நம்ம இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தில் பல நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஜூரிஸில் இருக்கிறவங்க அந்த அகடமிக் குவாலிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது. அது பிகம் த ஹெட்ஸ். But in India, as you know, we had Gram Nyalaya system and Gram Panchayat system, but now we have gone to this legal system. We have a very sound and robust legal system. But you will be astonished to know that when this legal system came to India, it was so unethical, the judges, the lawyers were so unethical that people are afraid of these courts. நம்மளுடைய லீகல் சிஸ்டம் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, ரொம்ப எத்திக்கலாகவும் இருக்குது. ஆனால் பீப்புள் வந்து ரொம்ப ஸ்கேர் ஆகிட்டாங்க. People are scared of the courts. I am giving an example. In certain village of Maharashtra, entire villagers were fleeing away from the village. Someone asked, why are you fleeing away? Then, is that one trained army personnel was there, is he coming? General was there, he asked, is he coming? They say, no, it is not he, but the Adalat, the court is coming. ஏன்னா இப்போ மகாராஷ்டிராவில் கூட ஒரு இன்சிடெண்ட்டில் அந்த மாதிரி ஆச்சு. அவங்க ஒரு ஜட்ஜி வர்றாங்கன்னாலே ஒரு கோர்ட்டே வருதுன்னே நினைக்கிறாங்க. They say that the court, because the court is coming, we are fleeing away from the village. Because court is going to be established, we are fleeing away from the village. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்களா, நாங்கள் கோர்ட்டே இங்கே வருது அப்படின்னா நாங்கள் ஊரை விட்டே போயிடுறோம்னு சொல்கிறாங்க. Because the bailiff will come, the process server will come, the court they will exploit them, the lawyers they were there, they will exploit them. These are the things, the earlier days. So they were afraid of the court system. ஏன்னா அதனால தான் இப்போ ரொம்ப அவங்க பயப்படுறாங்க. கோர்ட்டு சிஸ்டம் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அட்வொகேட்ஸும் வருவாங்க, ப்ரொசீடிங்ஸும் வருது, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டும் வருது, நிறைய பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறாங்க. In one case I can give an example. A person was there, he was very much loyal to the English government, but he was a very moneyed man. So the judge, the lawyer and the police people, they together connived and booked him in a case of conspiracy, making conspiracy to against the government and to throw the government. And he was convicted, and his property were shared by all the judge, advocate and others. ஏன்னா ஒரு கேஸ் இந்த மாதிரி ஆச்சு. அதில் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த போலீஸு, அட்வொகேட்டு,
ஜட்ஜு, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பீப்புள் எல்லாம் சேர்ந்து தவறுதலாக அவர் மேலே ஒரு கான்ஸ்பிரன்சி கொண்டு வந்து அவரை ஜெயிலில் தள்ளிட்டாங்க. அவருடைய ப்ராப்பர்ட்டியை பூரா இவங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டாங்க. But from that place it has gone through a metamorphosis. Now we have come to a legal system where people have confidence in this institution. Now people have institution, faith in one institution, that is judiciary. Now we have come to a stage where people have confidence on the judges, judiciary and the judicial system. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரி ஒரு லீகல் சிஸ்டத்தில் இருக்கிறோம். மக்கள் நம்மளை ரொம்ப நம்புகிறாங்க, நம்மளை அவங்க விரும்புகிறாங்க. ஏன்னா இங்கே மட்டும்தான் இப்போதைக்கு அந்த நியாயங்கிறது கிடைக்குது. So this is possible because lawyers are ethical, the judges also practice ethic, and they also render justice in accordance with the law. ஏன்னா இது எப்போ நடந்ததுன்னா அட்வொகேட்ஸும் ரொம்ப எத்திக்கலாக இருக்கிறாங்க, ஜட்ஜஸும் எத்திக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, ஜஸ்டிஸு ஆஸ் பர் த லா அவங்க கொடுக்குறாங்க. But I am Justice Binawase, our system is also has some disadvantages, because Justice Binawase, the documents are fabricated and the witnesses are lying. In this system, it is very, very difficult to render justice for the judges. அதனால தான் எப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸை மேனிப்புலேட் பண்ணிடுறீங்களோ, உங்களுடைய விட்னஸஸ் எல்லாம் பொய் சொல்லுவாங்களோ, அப்போ அவங்களுக்கு ஜஸ்டிஸ் ரெண்டர் பண்ணுறது கூட ஜட்ஜுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருக்குது. This can, to my knowledge, this can be checked by the present digital system to certain extent, and it can help in rendering justice. To my view, I may not be, it may be my personal view, but this can be eradicated in this digital system. This can be eradicated to some extent. ஆனால் என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, இந்த டிஜிட்டல் சிஸ்டம் வந்தனால நம்ம இதை எராடிகேட் பண்ண முடியும், இந்த மாதிரி மேனிப்புலேஷன் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியும்னு என்னுடைய பர்சனல் கருத்தாக இருக்கின்றது. As Brother Puglandi was saying, that I was also Madras High Court judge, I don't know Tamil, but without knowing Tamil, without opening file, I was rendering judgment, to be very frank, because both the sides lawyer were arguing. If I was asking the other lawyer, is he telling the truth? What about the Tamil document? Whatever he said, the contents is true. Then other side says, sir, no sir, it is true. Then I was, without looking into the documents, though I don't know Tamil, I cannot read Tamil, but I was rendering judgment for 1 year. That is due to the ethical practice of the lawyers herein, who have helped me in rendering justice, and then and there I was dictating them without opening the file. சொன்னாங்க, நம்ம புகழேந்தி சார் சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு நல்ல ஐடியல் ஜட்ஜ் அப்படின்னாக்கா அவங்க கட்டை பிரிக்காமையே உங்களை பார்த்து நீங்கள் பேசுகிறத கேட்டே அவங்களால எது கரெக்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு டெசிஷன் கொடுக்க முடியும். அது மாதிரி நான் இங்கே மெட்ராஸில் 1 இயர் இருக்கும்போது எனக்கு தமிழ் தெரியாது, என்னால் அதை படிக்கவும் முடியாது. ஆனால் அந்த அட்வொகேட்ஸ் பேசும்போது ஒருத்தவங்க சொல்லும்போது இவங்க எது ரைட்டு இவங்க எது தப்பு அப்படிங்கிறத அவங்க வாதாடும் போது அதிலே தெரிஞ்சுக்கிட்டு என்னால் ஜஸ்டிஸை கொடுக்க முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. But it has also another advantage, that by artificial intelligence you can get the document translated also now. ஆனால் இப்போ நமக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கனால அந்த டாக்குமெண்ட்ஸை ரொம்ப ஈஸியாக நம்மளால் டிரான்ஸ்லேட்டும் பண்ண முடியுது. So it is made easy for a judge, even though he belongs to different jurisdiction, to know what is the document. அப்போ ஜட்ஜுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. வேறு ஜூரிடிக்ஷனில் இருந்தால் கூட அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண முடியுது. And also it compel you to be ethical. அப்போ அவங்க அந்த கம்பெல்லிங்காக எத்திக்ஸாகவும் இருக்க முடியுது. Unless you be ethical, now your client is watching you from the remote corner. By video conferencing he is watching you, how you argue your case, whether you are giving proper presentation of his case or not. And if you are not prepared, as Brother Puglandi is saying, then he will say that you have not put up this point before this judge, you have let this point, or you have suppressing this point, that's why I have lost this case. The judge was telling that you have suppressed this point. So this in this digital ஒரு பெரிய வசதி என்னன்னா, அந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய கிளையண்ட்டு கூட அதை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கார்.
இவங்க எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஜட்ஜுக்கும் தெரியுது. காரணம் அவங்க ஒரு இடத்துல இருந்தாலும் கூட ஈஸியாக அவங்களால எல்லாருமே பார்க்க முடியுது. அதனால் இதில் நான் அட்வான்டேஜ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். The other aspect is also that suppose you give a wrong decision, whether it has been overruled or not. In this digital case, with the touch of a finger I can know, the judge can know whether it is an overruled decision or not. So the lawyers has to be more careful in this digital age. This way this digital age helps to be ethical and assisting the court properly by the lawyers, and the lawyers' responsibility has increased manifold. ஆக நம்ம லார்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாகிறத தான் நான் பார்க்குறேன் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில். அதனால் அந்த நேரம் அவங்களால ஜஸ்டிஸை கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கின்றது. And we judges are also made more accountable by this. Suppose you are a judge, you are making, sometimes we make off the cuff remarks, or sometimes we say something wrong. People are also watching us, that who has made him a judge? He doesn't know this, he doesn't know that. People are also watching us. So this digital age, in this way it has made us more responsible and to be more accountable. ஏன்னா மக்கள் கூட பார்க்குறாங்க நேரடியாக ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, ஏன் சொல்கிறாரு இப்படி, அவர் ஏன் என்ன புரிஞ்சிக்காமல் இருக்கிறாரு அப்படிங்கிறது கூட பார்க்குறாங்க. அதனால் ஜட்ஜஸுக்கு கூட இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாயிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். In this live streaming you must be watching some of the judges, some of the advocates says irrelevant things which are nowhere, nothing is required to adjudicate a case. ஆனால் சில நேரம் இதையும் பார்க்குறோம் நம்ம. இன்னொரு சைடில் அந்த அட்வொகேட்ஸு கூட பார்த்தீங்கன்னா irrelevant விஷயங்களை சொல்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. So in this ways, this digitization, video conferencing or digital age or this artificial intelligence help, but simultaneously there are many risks. There are much more risks also. அது அந்த டிஜிட்டல் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு பக்கம், ஆனால் இதில் ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. The risks are there. The earlier brother was telling, the physical, we are looking at the physical appearance of the lawyer, the demeanor of the witnesses, so that we can know that whether this witness is probably lying or something, lying or not. Then we can watching or we can rendering judgment whether this fellow is telling the truth or not by his demeanor. But that advantage is no more available to us. ஏன்னா ஃபிசிக்கலாக அவங்க ப்ரெசண்ட்டாக இருக்கும்போது அவங்க பேசும்போதே அவங்களுடைய பேடி லாங்குவேஜை பார்த்தே நம்மளால் ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் இவங்க சரியாக சொல்கிறாங்களா இல்லை பொய்யா சொல்கிறாங்களே. ஆனால் அந்த வசதி நமக்கு டிஜிட்டலில் கிடைக்காது. But it can also be subject to cyber attack. Many things will come. Some, as brother was telling, the decorum, there will be no decorum, as I am told some days before, how far it is true or not. While live streaming was going on in some high court, I am told, if it is, because I have not verified, I cannot say with certainty. While live streaming was going on, someone entered into there and some nude picture was shown while the live streaming was going on. ஏன்னா அது பல விஷயங்கள் நம்ம புதுசாக கேட்குறோம். எனக்கு அது எந்த விஷயம் எனக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் லைவ் ப்ரோக்ராம் நடக்கிறது, யாராவது வர்றாங்க உள்ளே போகிறாங்க, சம்மந்தம் இல்லைன்னா கூட என்னங்கிறத நம்மளால் கண்டுபிடித்து கொள்ள முடிகிறது. So the technology has advantage, the digitization has advantage, so also disadvantage. டெக்னாலஜி நம்ம ஒரு பக்கம் அட்வான்டேஜும் இருக்குது, ஒரு பக்கம் டிஸ்அட்வான்டேஜாகவும் இருக்குது. But to me, if it will be properly protected and if it will be properly, if you are conscious, it can help us a lot, because we can render the justice at a better speed, and many cases are pending. We are less number of judges, we can deliver justice expeditiously. So in this way it is good, but simultaneously we have to be very much careful, and in this way, and lawyers and judges, we have greater responsibility. We must discharge the same ethically. If we will discharge our function ethically, this digitization can help us. So also we have to be careful, otherwise it will be catastrophic. இப்போ நாம் இதை ப்ரொடெக்ட் பண்ணனா போதும், நமக்கு ரொம்ப அட்வான்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கேசஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஜட்ஜஸ் ரொம்ப குறைவாக இருக்காங்க. அப்போ அதிகமான கேசஸை நம்ம டீல் பண்ணணுன்னா இதை பண்ணுறது உண்மையிலே நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம் அதில் ப்ரொடெக்ட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கேட்டாஸ்ட்ராஃபி ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. But Brahma Kumaris one ethics which is applicable more for legal profession
and the judges, ahista bolo, means speak slow, speak slow, speak with pace, and speak with sweetness. It can be advantageous for the lawyer, so also advantageous for your client, so also the lawyers, so also the advocates. This is the first ethic we must learn. பிரம்மகுமாரிகளுடைய ஒரு எத்திக்ஸ் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொஃபஷனில் இருக்கவங்க அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, ஜட்ஜஸாக இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, குறைவாக பேசுங்கள், மெதுவாக பேசுங்கள், இனிமையாக பேசுங்கள். எப்போ நம்மளுடைய பேச்சு குறையுமோ, மெதுவாக பேசுவோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ப்ரொஃபஷனில் வெற்றி அடைய முடியும். Judges also human being. ஜட்ஜஸ் கூட மனிதர்கள் தான். They have also their shortcomings. அவங்களுக்கும் சில challenges இருக்கதான் செய்யுது. Suppose you will speak in a loud voice, the judge will get irritated and there is every likelihood of your case getting lost. நீங்கள் ரொம்ப வேகமாக கோபமாக பேசினீங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் எரிச்சல் வந்ததுன்னா அப்போ கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபெயில் ஆகிடும். So this is, no doubt this is the art of the lawyers, but it is also coming within the ethics. You cannot speak with the judge at a highest voice, in a brobating voice, and also you must argue your case very calm and quiet manner so that judge can understand, and if you speak sweetly, your case can also be properly understood by the judge, and he can properly, with calmness, he can decide the case and render justice. ஆக நீங்கள் ஜட்ஜுக்கு முன்னாடி பேசும்போது ரொம்ப உயர்ந்த குரலில் பேசக்கூடாது. காமாக நீங்கள் பேசுனீங்கன்னா, விஷயங்களை சொன்னீங்கன்னா அவங்களும் ரொம்ப காமாக அதை புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதனுடைய டெசிஷன் கரெக்டாக இருக்க முடியும். Brother Puglandi, I am told, Brother Puglandi is very strict. I was also not less than that. But I was also a noisy judge. I am get irritated whenever someone speaks that beyond the file or not, something is not there in the file, because we believe the lawyers. In the High Court, it is very difficult to go through all the documents. We believe the lawyers. So unless you speak the truth, we get irritated. But irritation, to my knowledge, though no time for me, calmness must be there. If calmness is there, we can dispassionately deliver justice. For judges also, we must be calm, we must be quiet, we must hear them. This there will be there. We may caution them, Mister, it is not there, how we are making submission. So we also must adhere to the same, so that we can deliver justice. By coming to the institution, we can at least, whoever are present, can learn these things. புகழேந்தி சாரை பற்றி கேள்விப்பட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்ட்டு. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான். ஏன்னா கட்டே பார்க்காம இல்லாத ஒரு விஷயத்தை லாயர் சொல்லும்போது கோபம் வரத்தான் செய்கின்றது, இரிட்டேஷன் வரதான் செய்கிறது. இப்படி ஒன்றும் தெரியாமல் இருக்கேன்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஹைகோர்ட் கேசஸில் நாம் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க, அதை பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்களை முடிவெடுக்க வேண்டி இருக்கின்றது. ஆனாலும் கூட எப்போ நம்ம காமாக இருக்கிறோம், குவைட்டாக இருக்கிறோம், நம்மளும் ப்ரெசன்ட் அப்படி பண்ணுறோம், ஜட்ஜும் ப்ரெசன்ட் அதை கேட்டாங்கனாக்கா அவங்களும் ஜஸ்டிஸை நம்ம அக்கார்டிங் டு த லா கொடுக்க முடிகின்றது. Judge must be cold. That's why it is told, as cold as a judge. The coldness goes with the judge. Irritation, a judge should not be irritated. But no doubt it is there, but I was always irritated. I am confessing. But coldness must be a part of the judiciary. If you are cold, you can decide the case properly. That's why called, a phrase is there, as cold as a judge. He is as cold as a judge. அதனால தான் சொல்கிறாங்க, கோல்டாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. அப்போ தான் உங்களால் கரெக்டாக ஒரு நீதியை கொடுக்க முடியும். But those who are truthful, it is very difficult for them to tolerate the lie. They cannot compromise with the lie. That's why the irritation comes. But by coming to this institution, we can develop that quality. And that's why I thought this conference organized regarding ethical value in this digital age will be proper, so that we can learn something from here. I have gone to Mount Abu. I request all of you who have not gone, once you go to the Mount Abu, you will see the organization, how it has been developing and gradually spreading. And thereafter, even if I am not saying that it is not confined to any particular religion, it is not confined to any Hindu, Muslim, Sikh, Sai, anyone can come here. And in this institution, they teach how to be this yoga, they teach the Raj Yoga, and they make us how to be cool, how to speak sweetly,
and how to decide case calmly or what to perform your function calmly, which is the mantra of the institution. And that's why I request all of you, you must go there. நீங்கள் பிரம்ம குமாரிஸுக்கு வந்தீங்கன்னா இந்த காமனஸை உங்களால் கற்றுக்க முடியும், உங்களுடைய அந்த காம்பிடென்ஸியும் இன்க்ரீஸ் ஆகிடும். நான் மவுண்ட் ஆபுக்கும் போயிருக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கூட அட்லீஸ்ட் ஒரு தடையாவது மவுண்ட் ஆபுக்கு நீங்கள் போகணுன்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த இன்ஸ்டியூஷன் எப்படி அதனுடைய இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குங்கிறத நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். நானும் அதை ரொம்ப விரும்புகின்றேன். Though I was telling I will tell little, but I have spoken a lot. And it is filibustering one. What is there? நேரம் சொன்னாலும் நிறைய சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். So please excuse me. It is now for the other who are there. Mr. Patel is there. Sisters Bimla is there. They are good speaker. To them we have come to hear. You hear them. And with this I conclude. Thank you all. நீங்கள் நல்ல நல்ல செஷன்லாம் கேட்க இருக்கீங்க. விமலா மேடம் பேச இருக்கிறாங்க, டாக்டர் பேச இருக்கிறாரு. அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. அனைவருக்கும் நன்றி. சொல்கிறது எவ்வளோ தூரம் முறையாக இருக்குன்னு தெரியாது, இருந்தால் கூட நெகிழ்ச்சியோடு நான் குறிப்பிட்டு தான் ஆகணும். இதை முன்னாடி பேசினார் இல்லையா ஜஸ்டிஸ் பூஜாரி, அவரோட மனைவி ஒரு கோர தீ விபத்தில் இறந்து சில மாதங்கள் கூட ஆகலை. இன்ஃபேக்ட் அதை கேள்விப்பட்டு நாங்கள் ரொம்ப மனசு பேரதிர்ச்சி ஆகிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரும் துக்கத்திலேருந்து மீண்டு வந்து நம்ம கூட இவ்வளோ அமைதியாக இவ்வளோ அழகாக நம்மள்கிட்ட பேசுகிறாருன்னா பிரம்மகுமாரிகளோடு அது இருந்தது தான். அது நான் இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்குங்க. ரொம்ப மன நெகிழ்ச்சியோட நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த தகவல். ஓம் சாந்தி. நம்ம எல்லாருமே இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நீதி அரசர்கள், அட்வொகேட்ஸு நம்ம எல்லோரும் சேர்ந்துருக்கிறோம். ஆனாலும் நாம் எல்லோருமே இறைவனுடைய வீட்டில் இறைவனுக்கு முன்னாடி அவருடைய குழந்தைங்க தான் இல்லையா? குழந்தைங்க தானே, குழந்தைங்க தானே. இப்போ நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம், முழு உலகமும் காட் இஸ் ஒன் காட் ஃபேமிலி, ஒன் காட் ஒன் வேர்ல்டு ஃபேமிலி அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஸோ நம்ம எல்லோரும் ஒரு ஃபேமிலி, நம்ம எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்குள்ளே வேறு இறைவனுக்கு முன்னாடி பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அவருடைய குழந்தைங்க. ஸோ நம்ம எல்லோரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ நீங்களுமே இன்னைக்கு ஃபுல் டே நம்ம என்ன நிலையில் இருக்கிறோங்கிறதெல்லாம் மறந்து அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வில் நம்ம என்ஜாய் பண்ணணும் இந்த டேட்டில். இப்போ நம்ம அடுத்த ஒரு செஷன் இந்த இறைவன் யார், தந்தை யார் என்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவரை நாம் அனுபவம் பண்ணுறதுக்கான ஒரு செஷனாக இந்த செஷன் அமைய போகுது. அதுக்கு முன்னாடி காலையிலேருந்து நிறைய நம்ம கேட்டுகிட்டே இருந்திருக்கிறோம். கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்ணிக்கலாமா? உங்கள் எல்லாரையும் கைண்ட்லி நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் எழுந்து நின்றுக்கலாமா? இல்லை வேறு ஒன்றும் இல்லை, மிலிட்ரி கிளாப்பு தான் நம்ம பண்ண போகிறோம். ஜஸ்ட் மிலிட்ரி கிளாப் சொல்லுவோம் இல்லையா? 1 2 3 1 2 3 1 2 3 ஸ்டார்ட் பண்ணுவோமா? 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. தேங்க்யூ ஸோ மச். இப்போ ப்ளீஸ் உட்காந்துக்காங்க. இவ்வளோ நேரம் நம்ம நிறைய கேட்டிருக்கிறோம். பட் இந்த ஒரு செஷன் நாம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான செஷன். இப்போ நாம் எல்லாருமே அதுக்கு முன்னாடியும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்களும் பின்னாடியும் நீங்கள் அதை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இட் இஸ் டைம் ஃபார் அப்படின்னு நான் சொல்வேன். அப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம இங்கே வந்திருக்கிறது இது வரைக்கும் நம்முடைய ப்ரொஃபஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்க்காக நம்முடைய நீதியரசர்கள் நிறைய சொல்லிட்டாங்க, நமக்கும் நிறைய தெரியும், நிறைய கேட்டுட்டோம். இனிமேல் உள்ள செஷன் உங்களுக்கு இன்டர்னல் நமக்குள்ளே போகிறதுக்கான செஷன் தான் இந்த செஷன். நம்ம பர்சனல் லைஃபுக்கு யூஸ் ஆகக்கூடிய செஷன். அதுக்கு முன்னதாக இட் இஸ் டைம் ஃபார் நான் சொல்கிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து பீஸ்ன்னு சொல்லலாமா? இட் இஸ் டைம் ஃபார் பீஸ். ஓம், நீங்களே சேர்ந்து சொல்லுங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இட் இஸ் டைம் ஃபார் பீஸ். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. It is time for peace. Om
சாந்தி சாந்தி சாந்தி. தேங்க்யூ ஸோ மச். இப்போது இந்த உண்மையான சாந்தியை நாம் அனுபவம் செய்விக்கிறதுக்காக நம்முடைய மதுரை துணை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தெய்வீக சகோதரி ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா அவர்கள் நமக்கு இந்த சாந்தியின் அனுபவத்தை செய்விக்க இருக்கிறாங்க. அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். பக்தி மனம் கமழும் ஒரு குடும்பத்தில் மகளாக பிறந்தவங்க. அந்த பக்தி மனம் கமழ வளர்ந்தாங்க. அதனால் சிறு வயதிலிருந்தே அவங்களுக்கு இறைவன் மேலே ஒரு தனி அன்பு நம்பிக்கை என்பது இருந்தது. எப்பொழுதுமே உண்மையான பக்தி செய்கிறவங்க இறைவனுக்கு நெருக்கமானவங்க. இறைவனுடைய பார்வை விசேஷமாக அவங்க மேலே இருக்கும் இல்லையா? அப்படி இறைவன் விசேஷமாக அவருடைய ஒரு மிகப்பெரிய காரியத்துக்கு இவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு செலக்ட் பண்ணிட்டார். இறைவனுடைய காரியம் இந்த முழு உலகத்தையும் ஒரு அமைதியான சந்தோஷமான ஒரு ஒற்றுமையான உலகமாக ஆக்கணுங்கிற அந்த உயர்ந்த காரியத்தில் அவருக்கு யார் கண்ணில் பட்டிருக்கிறாங்கன்னா நம்முடைய தெய்வீக சகோதரி உமா அவர்கள். ஸோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் தன்னுடைய காரியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அப்படின்னா தன்னுடைய இளமை பருவத்திலேயே சகோதரி உமா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தில் அர்ப்பணம் செஞ்சு இளமை பருவத்திலிருந்து கடந்த 40 ஆண்டு காலங்களாக இந்த சேவையில் மனிதகுல சேவையில் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செஞ்சு சேவையாற்றி வருகிறார்கள். சகோதரி அவர்கள் தற்போது மதுரை பிரம்மா குமாரிகள் துணை மண்டலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க. சகோதரியினுடைய சிறப்புத்தன்மை சொல்லணும் அப்படின்னா நல்லதை மட்டும்தான் பார்ப்பாங்க. யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்க கண்ணுக்கு நல்லது மட்டும்தான் தெரியும். எப்படி ஒரு தேனீக்கு பூ எப்படி இருந்தாலும் அதில் இருக்கிற தேன் மட்டும்தான் தெரியுமோ அதே போல் தெய்வீக சகோதரி உமா அவர்களுக்கு ஒவ்வொரு மனிதர் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி ஆனால் நல்லது மட்டும்தான் பார்ப்பாங்க. மனசில் ஒருத்தர் பலதரப்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் என்ன தவறான செயல்கள் செய்து இருந்தாலும் கூட எதை பற்றியும் யாரை பற்றிய நெகட்டிவ் விஷயத்தை தன் உள்ளத்தில் வைத்து கொள்ளாதவர்கள். பெரிய பெரிய நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ், ரிட்ரீட்ஸ், செமினார்ஸ் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறதுல வல்லமை பெற்றவர்கள். எப்பொழுதுமே நம்ம எல்லாருக்குமே அனுபவம் இருக்குது. பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ இங்கே ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஹெவினஸ் இருக்குது தானே? எல்லாருக்கும் உங்களுடைய மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது கூட உங்களுக்கு இருக்கும். ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் கடவுளுடைய மகா வாக்கியம் எவ்வளோ பிஸியாக இருக்கிறோமோ அவ்வளோ ஈஸியாக இருக்கணுங்கிறது. அதனுடைய ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் யார் அப்படின்னா உமா சகோதரி அவர்கள். எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம், எவ்வளோ பெரிய கான்ஃபரன்சஸ், எவ்வளோ பெரிய மேளாஸ், 1,00,000 பேர் கேதர் பண்ணுற மாதிரியான கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடுகள் எல்லாமே இவங்க மெயினாக இருந்து பண்ணுறவங்க இவங்க தான். ஆனால் ரொம்ப ஈஸியாக தானும் ஈஸியாக இருந்து யாரெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் ஈஸியாக்கக்கூடிய அந்த திறமை சக்தி கொண்டவர்கள் சகோதரி உமா அவர்கள். அவர்கள் இப்போ நமக்கு இறைவன் பற்றிய அறிமுகம், தன்னை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து இறைவனுடைய நினைவில் ஆழத்தில் இறைவனுடைய அன்பில் நம்மளை மூழ்க வைக்க இருக்கிறாங்க. உண்மையான அமைதி நாம் எல்லாருக்குமே வேண்டியது அந்த அமைதி தான், உள்ளத்தின் அமைதி. அந்த உள்ளத்தின் அமைதியினுடைய அனுபவத்தை செய்விக்க இருக்கிறாங்க மரியாதைக்குரிய அன்பிற்கினிய சகோதரி தெய்வீக சகோதரி ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா அவர்கள். ஓம் சாந்தி. தேசிய மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சட்ட வல்லுநர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் அனைவருமே ஒரு மதிப்பான உன்னதமான ஒரு உயர்ந்த வாழ்க்கையைத்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அது யாருடைய கையில் இருக்கின்றது? இறைவன் கையில் இருக்கா, நம்ம கையில் இருக்கா? உங்கள் மனசு அதுக்கான பதில் சொல்லும். ஒவ்வொருத்தருடைய பதில் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலின் கர்மங்களின் அனுசாரமாகத்தான் நம்முடைய வாழ்க்கை என்பது அமைந்திருக்கின்றது. அதனால் உருவாக்குறது நம்ம தான். நல்ல வாழ்க்கையை உருவாக்குறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த ஒரு பூமியை கர்ம பூமி, கர்மக்ஷேத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கர்மக்ஷேத்திரத்தில் ஜீவ ஆத்மாக்களாகி நாம் இந்த உடல் மூலமாக
கர்ம இந்திரியங்கள் மூலமாக அநேக காரியங்களை செய்துட்ருக்குறோம். பிறந்தது முதல் இறக்கிற வரைக்கும் நாம் காரியங்களை செய்து கொண்டே இருக்கின்றோம். எப்படி மூச்சு விடாமல் ஒரு நிமிஷம் கூட நம்மால் வாழ முடியாது, அதே போல் மனித பிறப்பிலையும் நாம் செயல்கள் செய்யாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. நாம் எண்ணுவது, பார்ப்பது, பேசுவது, கேட்பது இவை அனைத்துமே கூட கர்மங்கள் தான். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மங்களுடைய ஒரு பலனைத்தான் கர்ம வினை பயன் அப்படின்னு சொல்கிறோம். கர்மத்தினுடைய தத்துவம் கூட என்ன கூறுகிறது? நாம் எதை விதைக்கின்றோமோ அதை தான் அறுவடை செய்கின்றோம். விதைத்தவர் உறங்கிவிடலாம், ஆனால் விதைகள் உறங்காது. நம்ம செய்யக்கூடிய கர்மங்கள், என்ன கர்மங்கள் செய்கின்றோமோ செயல்கள், நான் என்ன செய்தேங்கிறத மறந்து போகலாம், ஆனால் அதனுடைய பலன் அவரை நிழல் போன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும். இது கர்மத்தினுடைய தத்துவம். எனவே நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு, செயல்களுக்கு நாம் கவனத்தை செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நான் செய்யக்கூடிய கர்மாவை யார் பார்க்க போகிறா அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்த லீகல் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைய நிகழ்ச்சியானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. லா அண்ட் எத்திக்ஸ் என்றும் இதை சொல்லலாம். சட்டமும் நெறிமுறைகளும் நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு நெறிமுறைகள் தான் நம்முடைய செயல்களையும் குணாதிசயங்களையும் தீர்மானிக்கிறது. சட்டமும் நெறிமுறைகளும் சேரும் பொழுது மனித வாழ்க்கையில் நல்ல ஒரு காரியங்களை செய்வதற்கு இது ரெண்டுமே நமக்கு உதவி செய்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக எத்திக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நெறிமுறைகள். நெறிமுறைகள் என்பது முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. அந்த நெறிமுறைகள் என்பது நம்முடைய மனதையும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய உள் ஆற்றல்களையும் சக்திகளையும் குணங்களையும் சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு கடைப்பிடிக்கக்கூடியது தான் நெறிமுறைகள். நல்ல நல்ல நெறிமுறைகளை முன்னோர்கள் உருவாக்கிவிட்டு சென்றுள்ளார்கள். அந்த நல்ல நெறிமுறைகள் என்பது இன்று மாறிக்கொண்டிருப்பதை நாம் கண்கூட பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஒரு காலத்தில் இந்த உலகம் கூட ஒரு ஒற்றுமையான அமைதியான 5000 ஆண்டுக்கு முன்பு ஒரு உயர்ந்த உலகமே ஒரு குடும்பமாக, வேர்ல்ட் அஸ் எ ஃபேமிலியாக இருந்தது. அதற்கு காரணம் அங்கு இருந்த நல்ல நெறிமுறைகள் தான். அந்த நல்ல நெறிமுறைகள் இருந்ததற்கு காரணம் நல்ல பண்புகள் தான் அதற்கு காரணம். உலகமே ஒரு குடும்பம்னா அனைவருமே ஒரு வழியில் செல்லக்கூடியவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் அப்பேற்பட்ட இந்த உலகம் இன்று மாறிவிட்டது. எத்திக்ஸ் என்பது முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது. சட்டம் என்பது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டது. எப்போ நெறியானது தவறப்படுகின்றதோ அப்பொழுது சட்டம் என்பது உருவாக்கப்பட்டது. வெளி உலகத்தில் கட்டுக்கோப்பாக கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, வாழ்க்கையும் நல்லொழுக்கமான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த 5000 ஆண்டுக்கு முன்னால் ஒரு உலகம் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் உங்களுக்கு. அப்பேற்பட்ட ஒரு உலகத்தை, பிளவுபட்ட அதிரமம் நிறைந்த இந்த உலகத்தை மீண்டும் ஒரு ஒற்றுமையான அமைதியான உலகமாக ஆக்குவதற்கு நாம் ராஜயோக தியான பயிற்சி செய்ய வேண்டும். இன்று அப்படிப்பட்ட ஒரு உலகம் எப்படி இருந்ததுன்னா, இன்றைய நிகழ்ச்சி வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே கோர்ட்டு கிடையாது, நீதிபதிகளும் கிடையாது, வழக்கறிஞர்களும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. அப்போ அந்த உலகம் ஒரு சுபிட்சமான, எப்போதுமே சுதந்திரமான, சுகமயமான, ஒற்றுமையான உலகமாக இருந்தது. அதை மீண்டும் இந்த உலகத்தில் கொண்டு வருவதற்காகத்தான் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம் தனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ராஜயோக தியானத்தை கற்றுக் கொடுக்கின்றது. ராஜயோக தியானத்தின் மூலம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் கிடைக்கின்றது. எல்லா விதமான பலன்களையும் நன்மைகளையும்
தியானத்தின் மூலமாகத்தான் அடைய முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எல்லா இடத்துல ஒரே இடத்துல கிடைக்குது அப்படின்னா எல்லாரும் எங்கே போவாங்க? அந்த ஒரு இடத்துக்கு தான் போவாங்க, அந்த ஒரு கடைக்கு தான் போவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மாதிரி எல்லா பொருளும் எல்லா பலன்களும் நன்மைகளையும் பெறுவதற்கான ஒரு சாதனம், ஒரு இருப்பிடம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. ராஜயோக தியானத்து மூலமாக எல்லா நன்மைகளும் சதா காலத்துக்கும் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருக்க முடியும். நம்ம எந்த ஒரு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிக்கான பலன் 1, 2, 3, 4 கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்காது. ஆனால் எல்லாவற்றையும் அடைவதற்கான ஒரே ஒரு உபாயம் ராஜயோக தியானம். நீங்கள் நினைக்கலாம், என்ன இப்போ தியானம் செய்ய போகிறோமா, நல்ல பசிக்கிற நேரம், நல்லா தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ராஜயோக தியானத்தை பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய உடலும் எனர்ஜிக் ஆகிடும், உங்கள் மைண்டும் எனர்ஜி ஆகிடும். ஏன்னா தியானத்தின் மூலமாகத்தான் நிரந்தரமான மன அமைதி கிடைக்கின்றது. இன்றைக்கி எல்லாருக்குமே தேவை பீஸ் ஆஃப் மைண்ட். ஏன் பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்? பீஸ் இல்லை, மைண்டு பீஸ் ஆகிடுச்சு, அதனால் பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லை. அந்த அலப்பாயக்கூடிய மனோபலம் இல்லாத ஒரு மனதை நம்ம தியானத்தில் செலுத்துகிறப்போ மன வலிமை என்பது கிடைக்கின்றது. மன வலிமை மூலமாக உடல் ஆரோக்கியம் கிடைக்கின்றது, சிந்தனைகளில் ஒரு உயர்ந்த தன்மை என்பது கிடைக்கின்றது. இப்படி பல பல பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் அப்பேற்பட்ட ராஜயோக தியானத்தை நம்ம எல்லாருமே இப்போ கொஞ்ச நேரம் நம்ம செய்ய இருக்கிறோம். தியானம் என்றாலே நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி எல்லாமல்ல இறைவன் பரம்பொருள் பகவானிடம் நம்முடைய மனதை அர்ப்பணிக்கணும். அதுதான் தியானம். நம்முடைய மனதில் இறைவனுடைய புகழை நாம் பாட வேண்டும். அதைதான் ராஜயோக தியானம் என்று கூறுகின்றோம். இந்த ராஜயோக தியானத்தை செய்வதற்கு முதலில் நாம் தன்னை ஒரு ஆத்மாவாக உணர வேண்டும். தன்னை உணர்ந்தால்தான் தனக்கு மேலாக இருக்கக்கூடிய தலைவன் இறைவனை நாம் நினைவு செய்ய முடியும். எனவே இறைவன் என்பவர் எல்லாமே நிறைந்தவர், எல்லாவற்றையுமே கொடுக்கக்கூடியவர். ஆனால் தியானம் என்ன கூறுகின்றது என்றாலே, எதையுமே நீங்கள் இறைவனிடம் கேட்க வேண்டாம், இறைவனிடம் உங்களுடைய மனதை அர்ப்பணம் செய்தாலே உங்களுக்கு வேண்டியவை தேவையானவை உங்களுக்கு கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட ஒரு ராஜயோக தியான பயிற்சியை தான் பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரி விஸ்வவித்யாலயம் எளிமையான முறையில் அனைவருமே செய்யக்கூடிய அளவிற்கு கற்றுத்தருகின்றது. தியானத்தின் மூலமாக தான் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு என்பதும் நமக்கு கிடைக்கின்றது. எனவே இறைவனுக்கு நாம் அர்ப்பணம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவரவருக்கு பிடித்த புஷ்பங்களை நாம் கொண்டு இறைவனை பூஜிப்பதுண்டு, வழிபாடு செய்வதுண்டு. ஆனால் நாம் அனைவரும் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய மலர், இறைவன் விரும்பக்கூடிய மலர் எதுவென்றாலே நம்முடைய உள்ளம், நம்முடைய மனசுங்கிற மலரை நம்ம இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யணும். எப்படி நம் மனதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வது என்ற ஒரு பயிற்சி தான் நம்ம இப்பொழுது செய்ய இருக்கின்றோம். இல்லை, இறைவன் என்பவர் இந்த உலகத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகம், 5 தத்துவங்களுக்கும் மேலாக இருக்கக்கூடிய உலகம், 6வது தத்துவம் என்று சொல்லக்கூடிய உலகம், இறைவன் இருக்கக்கூடிய உலகம். அங்கே இறைவன் ஜோதி சொரூபமாக எல்லா குணங்களும் கடலாக இருக்கின்றார். அவர் இருக்கிற இடத்திற்கு நாம் மனதால் பிரயாணம் செய்ய வேண்டும். ஏன்னா மனசு எங்கே வேணால் போகுதே, எங்கெங்கேயோ சுற்றிட்டு இருக்கிற மனசை இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இறைவனுடைய நினைவில் நீங்கள் உங்கள் மனசை அர்ப்பணிக்க போகிறீங்க, ஈடுபடுத்த போகிறீங்க. ஏன்னா இப்போ கடலுக்கு போனோன்னே தான் கடலோட காற்று கிடைக்கும் இல்லையா? வீட்டில் இருந்துகிட்டே கடல் காற்று வேணும்னு நினச்சா வீட்டுக்கு வராது கடல் காற்று. அதுமாதிரி கடவுளுடைய சக்தி வேணும், அது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். அப்படின்னா அதை அடையணும் அப்படின்னா கடவுள் இருக்கிற இடத்திற்கு நாம் நம்முடைய மனதை கொண்டு சென்று அன்போடு அந்த கடவுளை நினைக்க வேண்டும். ஏன்னா கடவுள் மேலே அன்பு எப்போ வருது? உங்கள் எல்லாருக்குமே அனுபவம் இருக்கு இல்லையா? தேவைப்படும் போது தான் வருது. ராஜயோக தியானம் என்ன சொல்லி கொடுக்கிறது? அன்றாடம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி
10 நிமிடமாவது 15 நிமிடமாவது இறைவனை அன்போடு நீங்கள் நினைவு செய்யுங்கள். இறைவன் அன்புக்கு கட்டுப்பட்டவர். அப்படி யார் ஒருவர் அன்போடு நினைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய சக்தி என்பது அன்றாடம் நிரந்தரமாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. எனவே இறைவன் இருக்கக்கூடிய உலகம் அமைதியான, தூய்மையான, செம்பொன்னிறமான, ஒளி பிரகாசமயமான உலகம். அந்த உலகத்திற்கு நாம் சிறிது நேரம் சென்று வருவோம். நீங்கள் எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. உங்கள் செல்ஃபோன் எல்லாமே கொஞ்சம் சைலன்ஸ் மோடில் வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. தியானம் பண்ணும்போது என்ன மாதிரி எண்ணங்களை நம்ம மனசில் எண்ண வேண்டும் என்பதை நான் வாய் மூலமாக சொல்லிகிட்டே வருவேன். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மனசில் நினச்சிட்டே வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு நாம் இந்த உடலை மறந்து, நான் இன்னார் என்பதை மறந்து, உலக சிந்தனையிலிருந்து நம்முடைய மனசெல்லாம் விடுவித்து கொண்டு எல்லாம் அல்ல இறைவன் பகவான் இருக்கிற உலகத்திற்கு சென்று வருவோம். ஓம் சாந்தி என்று நான் கூறி இந்த தியான பயிற்சியை ஆரம்பம் செய்வேன். நீங்களும் கூட உங்கள் மனதில் ஓம் சாந்தி என்று நினைத்து கொள்ளும்போது உங்கள் மனசானது அலப்பாயாது. ஒரு கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். சற்று நேரம் நாம் இறைவனை சந்திப்பதற்கான ஒரு பயிற்சியை செய்து வருவோம். ஓம் சாந்தி. இப்பொழுது நான் அமைதியான சூழ்நிலையில் ஓய்வாக அமர்ந்திருக்கின்றேன். சிறிது நேரத்திற்கு என்னுடைய சிந்தனைகளை எல்லா பக்கங்களிலிருந்து விடுவித்து கொண்டு என்னை பற்றியும் இறைவனை பற்றியும் சிந்திக்க தொடங்குகின்றேன். நான் என்பது இந்த உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்ற அழியாத சக்தி. நான் ஒரு ஆத்மா. நான் ஆத்மா. இந்த உடலில் இரண்டு புருவங்களுக்கு மத்தியில் நட்சத்திரத்தை போன்று பிரகாசமாக இருக்கின்றேன். நான் ஒரு ஆத்மா. இந்த உடலிற்கு மனம் புத்திக்கும் எஜமானனாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. கண்களுக்கு புலனாகாத லேசான ஆத்மா. நான் ஆத்மா. கண்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த கண்கள் நான் அல்ல. காதுகள் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இந்த காதுகள் நான் அல்ல. நான் ஒளி பிரகாசமான ஆத்மா. நான் ஆத்மா. இப்பொழுது இந்த உடலிலிருந்து சிறிய பொலியாக விடுபட்டு இறைவனருக்கும் உலகிற்கு மனம் புத்தி சக்தி மூலமாக
இந்த உலகை கடந்து நான் ஆத்மா பறந்து செல்கின்றேன். வெகு தொலைவில் இருக்கக்கூடிய இறைவனுடைய ஆலயத்திற்கு பறந்து கொண்டே இருக்கின்றேன். சூரிய, சந்திர, நட்சத்திர மண்டலங்களையும் கடந்து சென்று கொண்டே இருக்கின்றேன். இறைவனருக்கும் ஆலயத்தில் இப்பொழுது நான் பிரவேசிக்கின்றேன். இறைவன் இருக்கக்கூடிய இந்த ஆலயமானது எங்கு பார்த்தாலும் செம்புனிறமான ஒளி பிரகாசமானது நிறைந்திருக்கிறது. இங்கு நான் பகவானை ஜோதி சொரூபமாக காண்கின்றேன். அனைத்து சக்திகளும் நிரம்பிய சர்வ சக்திவான் கடவுளை நான் ஜோதியாக காண்கின்றேன். நான் ஆத்மா ஒளி புள்ளியாக இறைவனின் அருகில் இருக்கின்றேன். இறைவன் என்னுடைய ஆத்ம தந்தை. நான் அவருடைய அன்பான குழந்தை. பரம் ஜோதியாக இருக்கக்கூடிய பரம் பொருள் இறைவன் எல்லையற்ற அமைதியை கொடுக்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய, சுகத்தை கொடுக்கக்கூடிய கருணை கடல், கருணையின் கடலாக இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தி கிரணங்கள் எனக்கு கிடைத்து கொண்டிருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பரமாத்மா தந்தை அமைதியின் கடலாக இருக்கின்றார். அமைதி கடலாக இருக்கக்கூடிய இறைவனிடமிருந்து அமைதியின் கிரணங்களானது என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. எனக்குள் அந்த அமைதியின் சக்தி நிறைந்து கொண்டிருக்கின்றது. எனது மனம் அமைதியில் நிறைந்து கொண்டிருக்கின்றது. உண்மையான அமைதியை நான் அனுபவம் செய்கின்றேன். என்னை சுற்றிலும் அமைதியின் கிரணங்களானது எல்லா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. பரம்பொருள் பரமாத்மா இறைவனை நான் அனுதினமும் அன்போடு நினைவு செய்வேன். நான் ஆத்மா, அமைதி நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா, தூய்மை நிறைந்த ஆத்மா. நான் ஆத்மா, சக்தி நிறைந்த ஆத்மா. ஆத்மாவாகிய நான் பிரம்மலோகத்திலிருந்து ஒளி புள்ளியாக மீண்டும் இந்த உடலில் புருவ மத்தியில் அமர்ந்து கொள்கின்றேன். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. நம்ம மனதை இறைவன் பால் செலுத்தும் பொழுது தானாகவே நம்முடைய மைண்ட் வந்து சார்ஜ் ஆகிடுது. பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி இந்த மெடிடேஷன் மூலமாக நம்முடைய ஆத்மா, நம்முடைய மனம் எல்லாமே சார்ஜ் ஆகிடுது. இன்றைக்கி ஒரு டென்ஷனான ஒரு ஜாப்பு வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, டென்ஷன்னு. எல்லா விதமான ஒரு டென்ஷனையும் ரொம்ப சுலபமாக நீக்கக்கூடியது, போக்கக்கூடியது மெடிடேஷன். இல்லை எப்போல்லாம் உங்களுக்கு ஒரு டென்ஷன் உங்கள் மனசில் வருதோ அப்போ நீங்கள் மனசில் நினைங்க, ஐ ஆம் எ சோல், பீஸ்ஃபுல் சோல். ஏன்னா நம்முடைய இயல்பான குணமே அமைதி தான். நமக்குள்ளே அந்த அமைதியை வச்சுட்டு நம்ம வெளியில் தேடுறதுனால அந்த அமைதி எங்கேயுமே வெளியில் கிடையாது, நமக்குள்ளே தான் இருக்குது. தன்னை என்னவாக எண்ணுகின்றோமோ அதுவாக நாம் ஆகிவிடலாம். அந்த ஒரு அட்டென்ஷனை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. ஐ ஆம் எ சோல், பீஸ்ஃபுல் சோல், ஐ ஆம் எ சோல், பீஸ்ஃபுல் சோல். திரும்ப திரும்ப உங்கள் உள் மனசில் இதை புரிஞ்சு உணர்ந்து நினைக்கிறப்போ அந்த டென்ஷனோட அந்த பர்சன்டேஜ் கூட மாறியது இல்லாமலே போயிடும். இன்னும் பல நன்மைகளை தரக்கூடிய இந்த தியானத்தை பயில எங்களுடைய வித்யாலயத்திற்கு வருகை தருமாறு உங்கள் அனைவரிடமும் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி. சிறிது நேரத்தில் நம் அனைவரையும் அமைதியின் ஆழத்திற்கு கொண்டு சென்ற சகோதரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்தில் இந்த அமைதியை அனுபவம் பண்ணது நமக்கு பிடிச்சது. ஏன்னா இதுதான் நம்முடைய உண்மையான இயல்பான குணம், இயல்பான தன்மை என்பதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதை நம்ம நிரந்தரமாக அனுபவம் பண்ணணும் இல்லையா? இப்போ கேட்ட இதை வச்சு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் வீட்டில் போய் கண்டினியூ பண்ணிட முடியுமா அப்படின்னா அது கொஸ்டின் மார்க். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் கேட்டோம். பட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக, இன்னும் விரிவாக செல்ஃப் பற்றி ஒரு மணி நேர செஷன், காடை பற்றி ஒரு மணி நேர செஷன், அதுக்கப்புறம் டீட்டெயிலாக அவருடைய நினைவில் எப்படி டெப்த்தில் போகிறது என்பதை பற்றின டீட்டெயில் மெடிடேஷன் செஷன் ஒரு 3 நாளைக்காக விசேஷமாக மதுரையில் இருக்கக்கூடிய பல கிளை நிலையங்களை குறிப்பாக ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நம்ம ஹைகோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் பக்கத்தில் நமக்கு ஒத்தக்கடையில் விசேஷமாக ஒரு மஹால் வழக்கறிஞர்களுக்காக பிரத்யேகமாக தியான பயிற்சி முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு நீங்கள் வரும்போதே உள்ள ஒரு பேகு கொடுத்தோம் இல்லையா, ஒரு கிஃப்ட் பேகு, அதில் இருக்குது SS பாரடைஸ் மஹால் அப்படின்னு மதுரை மேலூர் ரோடில் ஒத்தக்கடையில் விசேஷமாக உங்களுக்காக இந்த ஒரு தியான பயிற்சி முகாம் ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இது 19-12 செவ்வாய்க்கிழமையிலிருந்து 21-12 காலை மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஏதாவது ஒரு நேரம் உங்களுடைய கன்வீனியன்ட் டைம், ஒன்று காலையிலையோ சாயங்காலமோ நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். இது குறிப்பாக உங்களுக்கு அங்கே நிறைய பேருடைய வீடுகள் அங்கே இருக்கிறதுன்னு ஒத்தக்கடையில் ஸ்பெஷலாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம். இது போக இன்னொரு பேப்பர் இருக்கும். இந்த ஒரு அட்ரஸில் மதுரையில் பல சென்டர்ஸ் இருக்குது. அந்த சென்டர்ஸில் எது உங்களுக்கு நியர்பை லொக்கேஷனோ அங்கே போயிட்டு கூட நீங்கள் ஃபர்தர் இந்த மெடிடேஷன் செஷன் நீங்கள் கலந்துக்கலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நாம் எடுக்கிறோம். இது போக இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு போகல, அதற்கு முன்னதாக விசேஷமாக இங்கே யார் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், சப் ஜட்ஜஸ் யார் வந்திருக்கிறீங்களோ நீங்களும், மேலும் இங்கே அசோசியேஷன்ஸ் யாரெல்லாம் நம்முடைய இந்த ப்ரோக்ராமில் இவெண்ட் பார்ட்னர்ஸாக கொலாபரேட் பண்ணி சேவை செஞ்சிட்ருக்கிறீங்களோ அந்த பிரசிடென்ட்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் ப்ளீஸ் நீங்கள் மட்டும் எழுந்து இந்த சைடு வரீங்களா ப்ளீஸ். நம்ம பிரசிடென்ட், செக்ரட்டரிஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ், ஜட்ஜஸ், நிலக்கோட்டை, வாடிப்பட்டி, இப்படி எங்கெங்கெல்லாம் வந்திருக்கீங்க பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ், திண்டுக்கல் யாரெல்லாம் பிரசிடென்ட் செக்ரட்டரிஸ் வந்திருக்கீங்க நீங்கள் எல்லாருமே இந்த சைடில் போயிடுங்க, உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. அடுத்ததாக உங்களுக்காக விசேஷமாக இன்னைக்கு காலையில் புக் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, இந்த பவர் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் அண்ட் எ ஹேண்ட் புக் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் விஸ்டம். இந்த 2 புக்ஸும் உங்களுக்கு சேல்ஸில் இருக்க லிட்ரேச்சரில் நீங்கள் அவசியம் அதை வாங்கிக்கோங்க. அடுத்ததாக மற்ற எல்லாருக்குமே உங்களுக்கான சாப்பாடு கீழே மெடிடேஷன் ஹால் இருக்குது, அந்த ஹாலில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த முக்கியமான செஷன்ஸ் 2 செஷன்ஸ் இருக்குது. நம்முடைய விமலா மேடமோட செஷன் இருக்கிறது, அடுத்ததாக கிரீஷ் பட்டேல் டாக்டரோட செஷன் இருக்குது. அதனால் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான செஷன்ஸ் 2ம் இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ஸ். அதனால் கீழே மற்றவர்கள் எல்லாம் கீழே சாப்பிட போகலாம். சாப்பிட்டுட்டு உடனடியாக மேலே வரும்படியாக பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.